श्री गुरुभ्यो नमः। मयूराधिरूढ़ं महावाक्यगूढ़ं मनोहारिदेहं महच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालं। दृशिस्कन्दमूर्तिश्रुतौ स्कन्दकीर्तिः मुखे मे पवित्रं सदा तच्चरित्रं। करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्तु लीनाः ममाशेषभावाः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நமக்கு இங்கே நள சரித்திரம் சொல்லணும்னு கேட்டிருக்கா. இந்த நளச்சரித்திரம் பல இடங்களில் நமக்கு கிடைச்சாலும் அதனுடைய மூலம்னு நம்ம பார்த்தோன்னா மகாபாரதம் தான். பொதுவாக நமக்கு தர்மத்துக்கு முக்கியமான பிரமாணம் எதுன்னு கேட்டால் உடனே சொல்ல வேண்டியது வேதஹா, அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய தர்மத்துக்கு முக்கிய பிரமாணம், நேரடியான பிரமாணம். இந்த வேதத்தை மூலமாக கொண்டு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது ஸ்மிருதிகள், மன்வாதி ஸ்மிருதிகள். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரமாணம் சிஷ்டாச்சாரம். இதில் வேதத்துக்கு சமமாக சொல்லப்பட்டது எதுன்னு கேட்டால் புராணங்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வேதத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்களை நேரடியாக நம்மளால் பார்க்க முடியும் புராணங்களில் தான். அதனால தான் புராணம் பஞ்சமோ வேதகான்னு சாமவேதத்தில் இருக்குது. இதை இப்படியும் சில பேர் சொல்ல உண்டு, பாரதம் பஞ்சமோ வேதகா, பாரதமானதில் மகாபாரதம் அப்படிங்கிறது 5வது வேதம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னு கேட்டால் அதில் இல்லாத தர்மங்களே கிடையாது. அதனால தான் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த மகாபாரதத்தில் பிரபஞ்சத்தில் எத்தனை விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கோ அத்தனை விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகாபாரதத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் அது வேறு எங்கேயும் பிரபஞ்சத்தில் கிடையாது. அப்படின்னா இந்த மகாபாரதத்தில் எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லோகத்தினாலேயே நமக்கு தெரிஞ்சிடுறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் மகாபாரதத்தில் நலச்சரித்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த நலச்சரித்திரத்தினுடைய கடைசியில் வரும்பொழுது அங்கேயே நமக்கு பலஸ்ருதி இருக்குது.
இருந்தாலும் இந்த நல சரித்திரமானது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோன்னு சொன்னால், தர்மராஜர் ரொம்ப ஒரு துக்கமான நிலையில் இருக்கார். அவருடைய ரொம்ப முக்கியமான தம்பியாக இருக்கக்கூடியதான அர்ஜுனன் இல்லை, அந்த ஒரு விஷாதத்தில் இருக்கார். தன்னுடைய ராஜ்யம் போயாச்சு, தன்னால் தான் தன்னுடைய தம்பிமார்களோ அல்லது மனைவியோ துக்கத்தில் சிரமப்பட்டுருக்காங்கிறது தெரிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில அவர் கேட்குறார், என்னை விட யாராவது உண்டா இந்த உலகத்தில் துக்கம் படுறவன்? இது நமக்கே உண்டு. நமக்கு ஒரு துக்கம் வரும் பொழுது அந்த துக்கம் நமக்கு மட்டும்தாங்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் உண்டு, தவிர அந்த துக்கம்தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது. சாதாரணமாக ஆற்றுல ஒருத்தர் தலைவலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவருக்கு கால் வலியாக இருக்குதுன்னு சொன்னால், உன் தலைவலி எனக்கு தெரியுமா, என்ன ஒரு தலைவலி தெரியுமா எனக்கு, அவனுடைய கால்வலியை நம்ம மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு தான் அந்த தலைவலி பெருசாக தெரியறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் கேட்குறார். கேட்கும் பொழுது ஒரு ரிஷி இந்த கதையை சொல்கிறார். அப்படியாக இந்த கதையினுடைய ஆரம்பம். இதை நாம் மகாபாரதத்தினுடைய முடிஞ்ச வரையில் ஸ்லோகத்தை வச்சே பார்க்கலாம். ஏன்னா கதை நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இங்கே இருக்க என்ன பெரும்பாலும் என்னை விட என்னுடைய வயசோட 2 மடங்கு பெரியவாளாக இருக்கா. நான்லாம் கதை சொன்னேன்னா நீங்கள் எனக்கு இன்னும் எடுத்து கொடுப்பேன், அப்படி தான் இருக்கா. அதனால் கதையை நம்ம கேட்கணும் கண்டிப்பாக. அதை மூலத்தோடு கேட்குறச்ச இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அதோடைய ரசத்தை நம்ம நல்லா அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்லோகத்தை முடிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு முக்கியமான இடங்களில் சொல்லியே நம்ம பார்க்கலாம். இது வனபருவாவில் 52வது சர்க்கத்தில் ஆரம்பிக்கிறது. அதில் முன்னாடி நடந்தது நம்ம பார்த்தோம். பீமன் ரொம்ப கோபத்தோடு இருக்கான். தன்னுடைய அண்ணாவாகிய தர்மராஜன் துக்கத்தோடு இருக்கான். நான் இப்பயே போயிட்டு அடிச்சுட்டுமா அப்படின்னு கேட்குறான். நிகிருத்யா நிகிருதி பிரஜ்ஞா ஹந்தவ்ய இதி நிச்சய அனுஜாத்தஸ்த்வயா கத்வா யாவத் சக்தி சுயோதனம். நீ இந்த நிகிருத்தியா அப்படின்னு சொன்னால் கிருத்திரிமம்னு சொல்லுவோம் தெரியுமா, ஏமாற்றி ஜெயிக்கிறது. அப்படி ஜெயிச்சிருக்கா அவங்க நம்மளை. நீங்கள் ஒரு வார்த்தை அனுஜாத்தஸ்த்வயா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், நான் இப்பயே போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன். யதைவ கக்ஷமுத்ஸ்ருஷ்டா தஹே தனிலசாரதி ஹனிஷ்யாமி ததா மந்தம் அனுஜானாத்து மே பவான். அனுஜானாத்துன்னா அனுமதிங்கோ, அனுஜானாத்து அனுமதி, அதாவது புரியுறது இல்லையா? ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். எனக்கு அனுமதி கொடுங்கோ, நான் இன்றைக்கே எப்படி தேரையெல்லாம் கொளுத்தினோமோ அந்த மாதிரி நான் கொளுத்து விட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறார். அது கோபத்தில் சொல்லக்கூடிய வாக்கியங்கள். அதை கேட்டுட்டு தர்மராஜா சொல்கிறார், ஏவம் புருவாணம் பீமம் தூ தர்மராஜோ யுதிஷ்டிரா. அப்படி சொல்லக்கூடியதான பீமனை பார்த்து யுதிஷ்டிரர் சொல்கிறார், உவாச்ச சாந்த்வயன்னு அமைதிப்படுத்தி, ராஜா மூர்த்தி உபாக்ராய பாண்டவம். அவனை கூப்பிட்டு வெறுமனே வாயால் சொன்னால் போராதான், கட்டி பிடிச்சிண்டு தலையில் முத்தம் கொடுத்துண்டு சொல்கிறாராம், அசம்சயம் மகாபாஹோ ஹனிஷ்யசி சுயோதனம் வருஷா த்ரயோதசாதூர்த்வம் சஹ காண்டீவ தன்வனா. நம்ம கவனிக்கணும், கோபத்தில் இருக்கவனை கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது கத்துனா இன்னும் ஜாஸ்தி ஆகிடுவான். இப்போயாவது அனுமதி கேட்குறான், கோபம் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா நீ என்ன அனுமதி கொடுக்குற, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவனை கூப்பிட்டு ஆஸ்வாசப்படுத்தி என்ன சொல்கிறாரு தெரியுமோ, வேண்டான்னு எடுத்த உடனே சொல்லிடல, எப்படி சொல்கிறாரு தெரியுமா? அந்த பதத்தை பாருங்க, அசம்சயம் மகாபாஹோ ஹனிஷ்யதி சுயோ. கவலையே படாதே, சந்தேகமே வேண்டாம், நீந்தான் கொல்ல போகிற துரியோதனை. அந்த கோபத்தில் இருக்கும்போது அவனுக்கும் நம்ம தான் பார்த்தேன், நம்ம தான் கொல்ல போகிறோம். உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமோ, வருஷாத்து த்ரயோதசாத்து ஊர்துவம், 13 வருஷம் கழிச்சு நீ தான் கொல்ல போகிற, ஆனால் 13 வருஷம் கழிச்சு நீ தான் கொல்ல போகிற, கவலைப்படாத, சந்தேகப்படாதே. யத் துவமாபாஷசே பார்த்த பிராத்தகால இதி பிரபோன்னு அடுத்தது அர்ஜுனனோட சேர்ந்து நீ கொல்ல போகிறேன்னு அர்ஜுனனை பற்றி சொல்கிறார். இப்படி பீமனோடு பேசும் பொழுதே ஒரு ரிஷி அங்கே வரார். ஏவம் புருவதி பீமம் தர்மராஜே யுதிஷ்டிரே ஆஜகாம மகாபாஹோ. வந்தாராம் ஒரு மகாபாகுன்னா ஒரு சிறந்த சிரேஷ்டர், மகாபாகான்னா பகவான்னு சொல்கிறோம், பகவான்னு சொல்கிறோம். 6 குணங்கள், முக்கியமான குணங்கள், அதை கொண்டவனுக்கு பகவான்னு பேர். அதனால தான் பகவான்னு சுவாமியை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அதுலேயும் சிறந்தவராக இருக்கவே மகாபாகா அப்படின்னு அவருக்கு இங்கே அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்கா. யாருன்னா பிருஹதஸ்வோ மகான் ரிஷிஹி. பிருஹதஸ்வஹா அப்படிங்கிறதான ஒரு ரிஷியானவர்
இங்கே வரார். தம் அபிப்ரேக்ஷ தர்மாத்மா சம்பிராப்தம் தர்மச்சாரிணம் சாஸ்திரவத் மதுபர்க்கேன பூஜையாமாச தர்மராட். வந்தவரே மதுபர்க்காதிகள்லாம் கொடுத்து ஆதிதேயம்னு பேர், அதிதி சர்க்காரங்கள் இதெல்லாம் பண்ணி அவர்கிட்ட இவர் ஆரம்பிக்கிறார் மெதுவா. அக்ஷத்யூதேச்ச பகவன் தனம் ராஜ்யம் ச மே ஹிருதம். இந்த அக்ஷத்யூதம் இருக்கே, அந்த என்ன சொல்கிறது, சூதாட்டம், அதில் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எதை? தனம் ராஜ்யம் சர்வம் மயா ஹிருதம், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே சொல்லிகிட்டே வரார். நான் என்னென்னலாம் இழந்தேன்னு நிறைய ஒரு லிஸ்ட்டே போடுறார். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆறுதவருக்கு, அனக்ஷஜ்ஞஸ்ய ஹி சதஹா நிகிருத்யா பாபநிஷ்சயைஹி பாரியாச்ச மே சபாம் நீதா. இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கான். எந்த ஒரு பாபமும் செய்யாத என்னுடைய மனைவி நான் வந்து சபைக்கு அழைச்சின்னு வந்துட்டேன், அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இதெல்லாம் என்ன, எதனால் இந்த துன்பம் எனக்கு? இப்படி ஒரு துன்பம் நான் என்ன பாபம் பண்ணினேன் எனக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் முன்னாடி சொன்னபடி என்னை விட யாராவது ஒரு துக்கம் கொண்டவன் உண்டான்னு கேட்குறார். அஸ்தி ராஜா மயா கஷ்டித் அல்பபாக்யதரோ புவி. அல்பபாகியம்னு என்ன தெரியுமோ? கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கொடுத்து வச்சவன் அர்த்தம் புண்ணியம் பண்ணினவன் அர்த்தம். அல்பபாகன்னா ரொம்ப புண்ணியம் குறைச்சலாக பண்ணியிருக்கான், அவனுக்கு எல்லாமே சிரமமாக இருக்குது. அப்பேற்பட்டவன் புவி, இந்த பூலோகத்தில் யாராவது உண்டா? பவதா திருஷ்டபூர்வோவா, உங்களால் முன்னாடியே பார்க்கப்பட்டிருக்கா யாராவது ஒருத்தன் இப்படி இருக்கான்னு? ஸ்ருதபூர்வோவா, கேள்வியாவது பட்டிருக்கேலா? ந மத்தஹா துக்கித தரஹா, என்னை விட ரொம்ப துக்கம் அடைஞ்சவன் புமான் நாஸ்தீதி மே மதி. நான் நினைக்கிறேன் யாரும் கிடையாது, நான் தான் ரொம்ப துக்கம் பண்ணியிருக்கேன், நான் தான் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். பிருஹதஸ்வ உவாச்ச யத் பிரவீஷி மகாராஜா நமத்தோ வித்யதே க்வசித் அல்பபாக்யதரஹ் கஷ்டித் புமான் அஸ்தீதி பாண்டவா. அப்படிலாம் சொல்லாத, உன்னை விட ரொம்ப மோசமான ஒரு துக்கத்தை அனுபவிச்ச இருக்கான் உலகத்தில். எத் அத்ரதே வர்ணயிஷ்யாமி எதி சுஷ்ரூஷசே அனக. ஒருவேளை நீ கேட்க ஆசைப்பட்டாயானா நான் சொல்கிறேன், கேட்காம சொல்லக்கூடாது. சொன்னால் அப்புறம் வந்து கேலிக்கு தான் ஆளாகுவா. நல்லா கேட்குறதுக்கு சுஷ்ரூஷான்னு பதம். நம்ம சுஷ்ரூஷான்னு சொன்னால் நம்ம சேவை பண்ணுறதுன்னு வச்சுருக்கோம் இல்லையா? யஸ்ரோத்தும் இச்சான்னு அர்த்தம். அந்த பதத்துக்கு நேரடியான அர்த்தம். காலப்போக்கில் பதங்களுடைய அர்த்தம் மாறிண்டே இருக்கும். ஆனால் அந்த பதம் இலக்கண ரீதியாக பார்த்தோன்னு சொன்னால் சுஷ்ரூஷா அப்படின்னு சொன்னால் சொல்கிறத கேட்குறதுக்கு ஆசைப்படுதல். சுஷ்ரூஷஸ்வ குரும் அப்படின்னு சொல்கிறோமே, அது ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஒன்று குரு சொல்கிறத கேட்கணும், இன்னொன்று அவருடைய சேவையை பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில். நீ கேட்குறதுக்கு ஆசைப்பட்டேன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறார்? பிருஹதஸ்வஹா சொல்கிறார். அவர் இந்த காட்டில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கார், தன்னை விட ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் ரொம்ப சுகம்தான் இல்லையா? நம்ம விட பரவாயில்ல, அவளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேவலை அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? ஆரம்பிக்கிறார். நிஷதேஷு மஹீபாலஹ வீரசேன இதி ஸ்ருதஹ தஸ்ய புத்ரோ அபவத் நாம்னா நலஹ தர்மார்த்த கோவிதஹ. நிஷத தேசத்தில் மஹீபாலஹான ராஜான்னு அர்த்தம், வீரசேனன்னு பெயர். அவருடைய புத்திரனாக நலஹா அப்படிங்கிற ஒருத்தர் தர்மார்த்த கோவிதஹா, தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் ராஜாவாச்சே. கோவிதஹான ஸ்ரேஷ்டா. அவன் ச நிகிருத்யா ஜிதோ ராஜா, அவனும் இப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வெற்றி அடைந்தான். யாரால? புஷ்கரேணேதி நஸ்ருதா, இப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். புஷ்கரஹான்னு ஒரு ராஜா, அவர் யாருன்னு கேட்டால் இவருடைய சகோதரன் தான், நலனுடைய சகோதரன் தான். அந்த சகோதரனால, பிராத்தாவினாலே இதே மாதிரி சூதாட்டத்தில் ஏமாற்றப்பட்டு தோல்வியுற்று மிகவும் கஷ்டப்பட்டான். அதுவும் எப்படி? வனவாசம் சுதுக்கார்த்தா பாரியயான்யவசத் சஹா ந தஸ்ய தாசா ந ரதா ந பிராத்தா நச்ச பாந்தவாஹ. இதெல்லாம் ஏன் லிஸ்ட்டு போடுறாரு தெரியுமோ? உனக்கு பக்கத்தில் தம்பி இருக்கான், மனைவி இருக்கான், உனக்கு பணிவிட பண்ணுறதுக்கு அத்தனை பேர் இருக்கான், அவனுக்கு யார் யாரெல்லாம் இல்லை. தஸ்ய ந தாசாக, பணிவிட பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ந ரதா ந பிராத்தா ந பாந்தவாக. இப்படி கஷ்டப்பட்டான், உனக்கு அதெல்லாம் இருக்குது, சௌக்கியமாக இருக்கேன்னு அர்த்தம். அதையும் சொல்கிறாரு வேற.
அந்த காலத்தை தைரியமாக சொல்லிடுவா. நீ கஷ்டப்படுறேன்னா உன்னை பெரிய ராஜாவாச்சே, அவனுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தணுமே, ஆமாம் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவா யாராவது உண்டா அப்படின்னு சொன்னால் ரொம்ப திருப்தி அடைவா. அப்படி கிடையாது. நேரடியாக சொல்கிறார், பவான்ஹி சம்வృதா வீரைஹி பிராத்ருபிஹி தேவ சம்மிதைஹி. நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால், சம்வృதா சூழப்பட்டு இருக்க. யாரால? வீரைஹி பிராத்ருபிஹி, நல்ல தேர்ச்சி பெற்ற பராக்கிரமத்துடன் கூடிய சகோதரர்களால் நீ சூழப்பட்டு இருக்க. அதுவும் தேவ சம்மிதைஹி. சம்மிதம் அப்படின்னா சதுஷம், ஒப்பான, தேவர்களுக்கு ஒப்பான சகோதரர்களால் நீ சூழப்பட்டிருக்க. உன்னை சுற்றி பிராமணர்களும் இருக்கா, த்விஜா அத்தியனம் பண்ணவர்களும் இருக்கா. பிரம்மகல்பைஹி த்விஜாகிரயைச்ச தஸ்மான் நார்ஹசி சோச்சித்தும். நீலாம் துன்பமே படக்கூடாது. அவனை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நீ துக்கமே படக்கூடாது சொல்லிட்டு, விஸ்தரேண அகம் இச்சாமி நலஸ்ய சுமஹாத்மனஹா, அந்த நலனுடைய கதையை நான் உனக்கு முழுவதும் சொல்றதுக்காக ஆசைப்படுறேன்னு ஆரம்பிக்கிற 53வது அத்தியாயத்தில் ஆசீத் ராஜா நலோ நாம வீர. நீங்கள் எதாவது புஸ்தகம் வச்சுருந்தா கூட ஃபாலோ பண்ணலாம், ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிறது. நான் உங்களுக்கு அத்தியாயத்துடைய நம்பரை சொல்லிட்டு தான் சொல்கிறேன், நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆசீத் ராஜா நலோ நாம வீரசேன சுதோ பலி உபபன்னோ குணைரிஷ்டைஹி ரூபவான் அஸ்வகோவிதா. நலன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். விசிஷ்ய, இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் அஸ்வகோவிதா, குதிரை பற்றின சாஸ்திரத்தில் அஸ்வசாஸ்திரம்னு உண்டு, ரொம்ப தேர்ச்சி பெற்றவனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, தேவலோகத்தில் எப்படி இந்திரன் இருந்தானோ அந்த மாதிரி இந்த இடத்துல ராஜாவாக இருந்தான். அவனுடைய பிரகாசம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆதித்ய இவ தேஜசா, சூரியனை போல தேஜஸோட இருந்தான். பிரம்மண்யா வேதவித்து சூரஹா. பிரம்மண்யா அப்படின்னு சொன்னால் வேதத்தை அடைந்தவன் அர்த்தம், வேதாத்தியனம் பண்ணியிருக்கான். அக்ஷப்ரியா, அங்கே தான் ஒரு மைனஸ் பாயிண்ட். அக்ஷப்ரியா அப்படின்னு சொன்னால் சூதாட்டத்தில் விருப்பம் கொண்டவன். ஆனால் சத்தியவாதி மகான், இப்பேற்பட்ட ஒருத்தன். அக்ஷௌஹினி பதிஹி, அதாவது ஒரு ராஜ்யத்தில் ஒரு படைப்பிரிவு நம்ம இப்போ வச்சுக்கிறோம் இல்லையா, கப்பல் படை இப்படிலாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அக்ஷௌனா ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை, அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். இப்பேற்பட்ட அவன் மனுவை போல இருந்தானா. மனுராஜா எப்படி தர்மத்திலிருந்து நழுவாமல் இருந்தானோ அதை போல இருந்தார் அப்படின்னு சொல்றார். ரக்ஷிதா தன்வினாம் ஸ்ரேஷ்டா சாக்ஷாதிவ மனுஸ்வயம் அப்படின்னு சொல்றார். இதே சமயத்தில் இந்த சர்க்கத்திலேயே தமயந்தி பத்தினதான அறிமுகமும் இங்கே கொடுத்துட்றா. அவா எப்படி இருக்கா அப்படின்னா, ததைவாசீத் விதர்பேஷு பீமஹா பீம பராக்கிரமஹா. பீமஹான்னு ஒரு ராஜா, பாண்டவர்கள் இருக்கக்கூடிய பீமஹா இல்லை, இவர் தனி. சூரஹா சர்வகுணேர் யுக்தா பிரஜாகாமஸ்ச அப்ரஜஹா. அப்ரஜஹான்னா அவனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்ததான் அந்த பீமன் அப்படிங்கிற ராஜாவிற்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான், ச பிரஜார்த்தே பரம் யத்னம் அகரோத் சுசமாஹிதா. நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கான், பூஜைகள்லாம் பண்ணியிருக்கான், சித்திக்கலை. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு பிரம்மரிஷி அங்கே வந்தாராம். தம் அபியகச்சத் பிரம்மரிஷி தமனஹா நாம பாரத. தமனஹா என்கின்றதான ஒரு பிரம்மரிஷியானவர் அந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கார். அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவருக்கு வேண்டியதான அத்தனை சத்காரங்களையும் பண்ணியிருக்கார். அதில் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சவர் உனக்கு என்ன வரம்னு கேட்டிருக்கார். இவர் எனக்கு குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார். அப்படி அவரும் அந்த சந்தோஷப்பட்டு வரத்தையும் கொடுத்துருக்கார். தஸ்மை பிரசன்னஹா தமனஹா. பிரசன்னஹா அப்படின்னா சந்தோஷம் அடைந்தவனாக அந்த ரிஷியானவர் சபாரியாய வரம் ததோ, வரத்தை கொடுத்தார். என்னென்னு, கன்யாரத்னம் குமாராம்ச்ச த்ரீணு உதாரானு மகாயஷாஹா. 3 பிள்ளைகளும், ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துதான். உடனே இவர் என்ன பண்ணிட்டாராம், இவருடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு இந்த குழந்தையெல்லாம் பிறந்தது அப்படிங்கிறதுக்காக அவருடைய பேர் வரும்படியே அத்தனை பேருக்கும் பேர் வச்சாராம். எப்படின்னு பாருங்க, தமயந்தீம் தமம் தாந்தம் தமனஞ்ச சுவர்ச்சசம் உபபன்னானு குணைஹி சர்வைஹி பீமான் பீம பராக்கிரமான். தமயந்தி அப்படின்னு பெண் குழந்தைக்கு பேர் வச்சார். தமம்
அதாவது தமஹா, தாந்தஹா, தமனஹா இப்படின்னு 4 குழந்தைகளுக்கு பேர் வச்சார். அதில் அந்த தமயந்தியை வர்ணிக்கிறா. தமயந்தி து ரூபேன தேஜசா யசசா ஸ்ரீயா, ரூபத்திலையும் தேஜஸ்லையும் புகழ்லையும் நல்ல பெண்களுக்கு முக்கியம் இந்த ஸ்ரீஹி சௌபாகியம் சொல்லுவோம், அதுலேயும் எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரசித்தமாக ஆயிட்டாலாம். அத தாம் வயசி பிராப்தே தாசீனாம் சமலங்கிருதாம் சதம் சதம் சகீனாஞ்ச பர்யுபாசத் சச்சீமிவா. சச்சீமிவா அப்படின்னு சொன்னால் இந்திரனுடைய மனைவி சச்சி. அந்த சச்சீவுக்கு எப்படியெல்லாம் சத்காரங்கள்லாம் நடக்குமோ நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த சச்சீவுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வாலோ அந்த மாதிரி கவனிச்சுட்டாராம். யார் இந்த ராஜா? ஏன் மெனக்கட்டு இங்கே அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன்னா, பின்னாடி அவள் கஷ்டப்படும் போது நம்ம அங்கேயும் பார்க்க போகிறோம். இங்கே இப்படி வளர்ந்தவா அதுக்காக அந்த இடத்துல போனதுக்கப்புறம் கஷ்டம் வரும் பொழுது நான் எப்படி வளர்ந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலை. அப்படி சிரமப்பட்டு வாழ்ந்தாங்கிறதையும் பின்னாடி சொல்கிறான். அந்த பதத்தையே பாருங்க, சதம் சதம் சகீனாஞ்ச, 100 பணிவிட பண்ணுறதுக்கு 100 இருந்தாலும் அந்த ராஜ்யத்தில் அவளுக்கு அப்பேற்பட்டதான ஒரு நல்ல ஒரு சிரேஷ்டமான விஷயங்களில் கொண்டதாக குணங்களை கொண்டதாக தமயந்தி இருந்தா அப்படின்னு தெரிகிறது. ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நலன் விளையாடும் பொழுது தங்க ஹம்சங்கள் பறந்து போயிட்டே இருந்துதான். தங்கத்தில் இருக்கக்கூடிய ஹம்ச பட்சிகள் அதனுடைய விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு அதை பிடிச்சி வச்சுக்கிறார் நலன். அப்போது அந்த பக்ஷி என்ன சொல்கிறது, என்னை நீ கொன்னுடாதே, தப்பாக நினச்சிக்கிறது, கொன்னுடாதே, நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன். இவருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. அந்த ஹம்ச பக்ஷியே சொல்கிறது, உன் மனசில் நீ யாரை நினச்சின்னு இருக்கியோ அவளுக்கு நான் தூது போகிறேன். அந்த ஹம்ச பக்ஷிங்கிறது பக்ஷியாக நமக்கு தோணினாலும் அது விதி. ஏன்னா அந்த ஹம்ச பக்ஷி நமக்கு விசேஷமாக கேட்குறதே, உன் மனசில் யார் இருக்காலோ நான் அவள் தூது போகிறேன், அவன் மனசில் யார் இருக்கா அப்படின்னா, இந்த தமயந்தியினுடைய விஷயங்களை கேட்ட மாத்திரத்தினாலேயே அந்த தமயந்தியை நாம் மணக்கணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை வளர்த்து வச்சுருக்கார் இந்த நலன். அதை புரிஞ்சுன்னு தான் அந்த பக்ஷி கேட்குறது. அப்படியா, சரி நான் உன்னை விட்டுடுறேன், நீ தமயந்தி கிட்ட நான் நலன்கிற ஒரு ராஜா உன்னை விரும்பின்றிருக்காங்கிறத சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பிச்சா அது அங்கே போகிறது. போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், தமயந்தி கிட்ட இதை சொல்கிறது. தமயந்தி சகாஷே துவாம் கதைஷ்யாமி நைஷதா, அது சொல்கிறதான் பக்ஷி, உன்னை பற்றி நான் அங்கே சொல்கிறேன். யதா துவதன்யம் புருஷம் நசா மம்சதி கரிஹிச்சுதான். அந்த பக்ஷி எப்படி சொல்கிறதா, நான் உன்னை பற்றி சொல்கிறேன், எந்த அளவுக்கு சொல்கிறேன் தெரியுமா, உன்னை தவிர வேறு யாரையும் அந்த அம்மா நினைக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறதான். எங்கே? விதர்ப நகரீம் கத்வா தமயந்தியாஸ்ததாந்திகே. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதா, நிறைய பட்சிகளோடு சேர்ந்து போகிறது. அங்கேயும் அந்த விதியை பாருங்க, ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு பட்சியே தங்க பட்சியாக இருக்கேன்னு பிடிச்சிக்கிறா. அப்போது எந்த பட்சியை இந்த நலன் அமைச்சானோ அந்த பட்சியை தான் சரியாக தமயந்தியும் பிடிச்சிக்கிறாளாம். பிடிச்சிக்கும் பொழுது சொல்கிறா, தமயந்தி து யம் ஹம்சம் யத் அப்படின்னா தட், எந்த பக்ஷி அவன் பிடிச்சானோ அதை அப்படின்னு அர்த்தம். எம் ஹம்சம் சமுபாதாவத் அந்திகே ச மானுஷீம் கிரம் கிருத்வா, மனுஷால போல பேசினா இது அந்த பக்ஷி. தமயந்தீம் அச அப்ரவீத், தமயந்தியை பார்த்து சொன்னதான். தமயந்தி நலோ நாம நிஷதேஷு மஹீபதி அஸ்வினோஹோ சதுஷோ ரூபே ந சமாஸ்தஸ்ய மானுஷாக. இந்த நைஷத தேசத்தில் நலன்னு ஒரு ராஜா இருக்கான், அவன் ரொம்ப அழகானவனாக இருக்கான். என்ன அவனை பற்றி ஒப்பானதாக ஒரு மனுஷால சொல்கிறதுக்கு என்னால் முடியல. அஸ்வினி தேவர்களை போல இருக்கான். கந்தர்ப்ப இவ ரூபேன மூர்த்திமான் அபவத் ஸ்வயம், சூரியனை போல தேஜஸை கொண்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு, தஸ்யவி எதி பாரியாத்வம் பவேதா வரவரணி சபலம் தே பவேத் ஜென்மா, அவனுக்கு நீ மனைவியாக ஆகுவாயானால் உன்னுடைய ஜென்ம அப்படிங்கிறது சாஃபல்யமாயிடும். வயம் ஹி தேவ கந்தர்வ மனுஷ்ய உரக ராட்சசான் திருஷ்டவந்தா நச்ச அஸ்மாபிஹி திருஷ்டபூர்வஸ்ததாவிதா. சொல்லிட்டு என்ன சொல்கிறதா, நான் பக்ஷி மேல் லோகத்துலேயும் பார்க்குறேன், கீழ் லோகத்துலேயும் பார்க்குறேன், பாத்தாள லோகத்தையும் பார்க்குறேன். நான் பார்த்த 3 லோகத்துலையும் இந்த மாதிரி யாரும் என்னை பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல உத்கிருஷ்டமான ஒரு மனுஷனாக தெரிகிறான்
அப்படின்னு சொல்லிட்டு துவம்சாபி ரத்னம் நாரீனாம் நரேஷுச்ச நரஹா வர, பெண்களில் நீ சிறந்த பெண், ஆண்களில் ஒரு நல்ல சிறந்தவன் அவன். அப்போது எப்படி பண்ணணுமா? விசிஷ்டயா விசிஷ்டேன சங்கமஹா குணவான் பவேத், சிறப்பானவர்கள் சிறப்போடு சேரும் பொழுது சிறப்பாக இருக்குமா. எவ்வளோ அழகாக எழுதுகிற பாருங்க. தமிழில் நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் விசிஷ்டயா விசிஷ்டேன சங்கமஹா குணவான் பவேத் அப்படியே நம்ம மாற்றணும் தமிழில் அழகாக. சிறப்பானவர்கள் சிறப்பானவர்களோடு சேர்ந்தால் சிறப்பானதாகும், மிக சிறப்பானதாகும் சொல்லணும். இவ்வளோ அழகாக காவியத்தை எழுதுகிற பாருங்க. ஏவ முக்த்வா து ஹம்சேன தமயந்தி விஷாம் பதே அப்ரவி தத்ர தம் ஹம்சம் துவமபி நலே வத. உடனே அந்த அம்மாவுமே இந்த நலனை பற்றி கேள்விப்பட்டிருக்கா, ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்போ நீ ஒன்று பண்ணு, ஏன் சார்பில் நீ அங்கே போய் சொல்லு. என்ன சொல்லணுமா அப்படின்னா ததே துக்துவா, ததான்னு அது ஓகேன்னு சொல்லிடுது, அவர் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிடு. அப்படின்னு அர்த்தம், சிறப்பானவர்களோடு சேர்ந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அது அப்படியே சொல்லிவிடு. சொல்ல வேண்டியது எங்கள் இடத்துல இல்லை, அவர் இடத்துல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காவியம் இல்லையா. இவாள் அவள் பார்த்ததில்லை, அவள் இவா பார்த்ததில்லை. தமயந்தி து தச்ருத்வா வச்சஹா ஹம்சஸ்ய பாரத ததः பிரபிருதி ந ஸ்வஸ்தா நலம் பிரதி பபூவசா. அன்னையிலிருந்து அவளாகவே இல்லையா, சாப்பிட்றது இல்லை, தூங்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் அந்த நலனுடைய ஒரு சிந்தனையாகவே இருக்காளாம். அவளுடைய அம்மா அதை பார்க்குறா, என்னவோ ஆயிருக்கே என்னன்னு கேட்குறா. அப்போது அவள் அம்மாவுக்கு புரிஞ்சுடுத்து, இது நலன் மேலே இருக்கக்கூடியதான ஒரு ஆசை, நலன்னு இல்லை யாரோ ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு தெரிகிறது. அந்த தமயந்தியிட்ட கேட்டிருக்கா. தமயந்தி என்ன சொன்னால், நான் சொல்கிறத அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம், நீ மட்டும் மனசை வாங்கிக்கோ, ஒரு ஸ்வயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னாலாம். இதை கேட்ட உடனே நாரதர் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார். ஸ்ருத்வா து பார்த்திவா சர்வே தமயந்தியா ஸ்வயம்வரம் அபிஜக்முஸ்ததோ பீமம் ராஜானோ பீமசாசனாத். எல்லா ராஜாக்களும் கிளம்பி வந்தாலாம். அது அந்த நகரமே எப்படி இருக்கான், ஹஸ்தியஸ்வரத கோஷேன பூரயந்தோ வசுந்தராம். குதிரை, யானை, இந்த படைகள்லாம் எல்லாம் சேர்ந்து வரா இல்லையா, தங்களுடைய பிரதாபத்தை காமிக்கணும், தங்களுடைய ஐஸ்வர்யங்களை காமிக்கணும். அந்த பூஹுன்னா புறம்னு அர்த்தம். புறம்னா என்னது, ஊர், மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுமே. பூன்னா ஊருன்னு அர்த்தம். அந்த ஊரே ரொம்ப நிறைஞ்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இவர் நாரதர் என்ன பண்ணுறார், ஏதஸ்மின்னேவ காலே தூ சுராணாம் ரிஷி சத்தமோ. ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒருத்தர் இருந்தாலே தாங்காது, இங்கே 2 பேர். அட்டமானோ மகாத்மானோ இந்திரலோகமிதோ கதோ. யாருன்னா நாரதஹான்னு ஒருத்தர், பர்வதஹான்னு ஒருத்தர். மகா அப்ராஜ்ஞோ மகாவிரதோ தேவராஜஸ்ய பவனம் விவிஷாத்தே சுபூஜிதோ. இந்திரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே நுழைஞ்சா அவளால் பூஜிக்கப்பட்டா. அப்போது இந்திரன் கேட்டாராம், என்ன ஆச்சு, எல்லாரும் எந்த ராஜாவும் இந்த பக்கம் யாரையும் காணமே, ரொம்ப வரதே இல்லையே, நீங்கள் தான் அந்த லோகத்துலாம் போயிட்டு வந்துட்டுருக்கே, என்ன விஷயம், யாரும் இங்கே வரதே இல்லையே அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், குவனுதே க்ஷத்ரியா சூராக நஹி பஷ்யாமி தானகம். எங்கே இந்த க்ஷத்ரிய ராஜாக்கள்லாம் யாரையும் பார்க்கவே முடியலையே அப்படின்னு கேட்டாராம். ஸ்ருணுமே மகவன் ஏன ந திருஷ்யத்தே மஹீக்ஷிதா. நான் சொல்கிறது கேளுங்க, ஏன் அவள் தெரியலேங்கிறது நான் காரணம் சொல்கிறேன். விதர்பராஜ்யா துஹிதா தமயந்தீதி விஸ்ருதா. விதர்ப ராஜாவுடைய பெண் தமயந்தின்னு, விஸ்ருதான்னா பிரசித்தான்னு அர்த்தம். லோகத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியவா. ரூபேன சமதிக்ராந்தா பிருத்திவியாம் சர்வயோஷிதா. பூமியில் இருக்கக்கூடியதான பெண்களுடைய அழகெல்லாத்தையும் மீறிட்டா, தேவலோகத்தில் இருக்கிற அழகிகளுக்கு ஒப்பானவாளாக இருக்கா. தஸ்யாக ஸ்வயம்வரஹா சக்ர பவிதா நச்சிராதேவா. அவளுடைய சுயம்வரமானது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகிறது. அதனால் எல்லா ராஜாக்களும் அங்கே போயிட்டா, அதனால தான் யாரும் இங்கே வரலை அப்படின்னு நாரதர் அவர் விஷயத்தை சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. இதை சொல்லும் பொழுதே இந்த திக்பாலகாலாம் வரார். யார், அக்னி வாயு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கா. இதே சமயத்தில் நலராஜாவுக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துருக்கு, அவரும் கிளம்பியிருக்கார். எல்லாரும் கிளம்பி ஒன்றா வந்துட்டுருக்கா. அப்போது தேவர்கள்லாம் நலன் முன்னாடி தோடுறான்.
அத தேவாஃப் பதி நலம் தத்ருஷுஹு, தேவர்கள் வருகின்ற வழியிலேயே நலனை பார்த்தாலாம். பார்த்துட்டு பூதலே ஸ்திதம் நலம், பூதலத்தில் இருக்கக்கூடியவாள் அவன் மேலே பார்த்துட்டு இருக்கா. நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும், ஏன்னா அடுத்த வரக்கூடிய சீன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சாட்சாதிவ ஸ்திதம் மூர்த்தியா மன்மதம் ரூபசம்பதா, மன்மதனை பார்த்த மாதிரி பார்த்தாலாம். மன்மதன் அங்கே தானே இருக்கான், இங்கே இப்படி கீழே போகிறான். அதோட நிறுத்தலை. தம் திருஷ்டுவா லோகபாலாக தே பிராஜமானம் யதா ரவிம், சூரியன் பிரகாசிக்கிறது போல இருக்கான். அவள் மேலே இருக்கான்னா அவளுக்கும் மேலே தானே சூரியன் இருக்கணும், கீழிருந்து பிரகாசம் வர்ற மாதிரி தோன்றதா அவளுக்கு. அது மட்டும் இல்லை, ததா அந்தரிக்ஷே விஷ்டபிய, விஷ்டபிய அப்படின்னு ஒரு பதம், ஸ்டன் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அதுதான் விஷ்டபிய சம்ஸ்கிருதத்தில். அப்படியே நின்றுட்டாலாம். அவன் இங்கே எந்த வண்டியில் வந்திருந்தாங்களோ அந்த வண்டி அப்படியே நின்றுட்டான். விமானானி, அதுதான் இங்கே குறிப்பிட்றா. ததா அந்தரிக்ஷே விஷ்டபிய விமானானி, விமானங்களை அப்படியே நிறுத்திட்டாலாம். அப்படியே நிறுத்திட்டு திவௌகசா அப்ருவன் நைஷதம், என்ன சொன்னாலா, அந்த நைஷதனை கூப்பிட்டு சொன்னாலாம், ராஜன்னு அவதீரிய நபஸ்தலாத்து போபோ நிஷத ராஜேந்திர நல சத்யவிரதோ பவான். ஹே நலனே, நீ யாருன்னு கேட்டா சத்யவிரதன். சத்யவிரதன் என்னது, சத்தியத்தையே விரதமாக, விரதம்னா கடைப்பிடித்தல்னு அர்த்தம். அது கடைப்பிடிப்பதாக கொண்டவன் நீ. அஸ்மாக்கம் குரு சாகாயம் அப்படின்னு கேட்டாலாம். அதனால் எடுத்த உடனே யாராவது உதவியும் கேட்டால் ஒத்துக்கூடாது. இவர் தெரியல, எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்டோன்னே ஓகேன்னு சொல்லிட்டார். எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்குறார், ஓகே அப்படின்ட்டாரான். தூதோபவ நரோத்தம், தூதனாக நீ போகணும், எங்கே ஏதுன்னு கேட்டுக்கல, கேட்ட உடனே சரி நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டாரான். தேபிய பிரதிஜ்ஞாய நலஹா கரிஷ்ய இதி பாரத, 55வது சர்க்கத்தினுடைய ஆரம்பம். நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அடுத்தது கேவை பவந்தகா கஷ்டாசோ, யாரும் கூட கேட்டுக்கல, இப்போ தான் கேட்குறார், நீங்கள்லாம் யார், யாருக்காக நான் யாரிடத்துல தூது போகணும். கிஞ்ச தத்வோ மயா காரியம் கதயத்வம் யதா, எல்லாம் ஒத்துண்டு அப்புறம் கேட்குறார். அப்படி கேட்ட உடனே சொல்கிறார், நாங்கள்லாம் தேவர்கள், அகம் இந்திரஹா அகம் அயம் அக்னிஹி ததைவாயம் அபாம்பதி வருணன் ஷரீராந்தகரஹா நிணாம், மனிதர்களுடைய சரீரத்தை இழுத்துட்டு போகக்கூடிய யமன் இவர். துவம்வை சமாகதான் அஸ்மான் தமயந்தி நிவேதய, நீ என்ன பண்ணணும்னு கேட்டா தமயந்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தேவர்கள்லாம் வந்துட்டுக்கான்னு நீ போய் சொல்லு. அதுவும் எப்படி, பிராப்துமிச்சந்தி தேவாஹா துவாம், துவாம்னா உன்னை, ஹே தமயந்தியே உன்னை இவர்களெல்லாம் அடையணும்னு விருப்பப்படுறா. யாரெல்லாம், சக்ரஹா, சக்ரஹான்னா இந்திரன், அக்னிஹி வருணஹா யமஹா, தேஷாம் அந்யதமம் தேவம், அவர்கள் 5 பேரில் யாராவது ஒருத்தரை நீ பதித்வேன வரயஸ்வா, வரயஸ்வன வரிப்பாயாக அப்படின்னு நீ போயிட்டு தூது சொல்லு. ஏவ முக்தஸ்ஸ சக்ரேன நலஃப் பிராஞ்சலிரப்ரவீத் ஏகார்த்தம் சமுபேதம் மாம் ந பிரேஷயித்து மருஹத. தேவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணாரா, ஒரே ஒரு காரியத்துக்காக நான் இப்போ கிளம்பியிருக்கேன், எனக்கு எந்த காரியமும் இல்லை. என்ன காரியம்னா, ஸ்வயம்வரத்தில் பங்கெடுத்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்ச அவளோட நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் கிளம்பியிருக்கேன். அது ஒரே ஒரு காரியம்தான் எனக்கு. என்னை போயிட்டு நீங்கள் அனுப்புகிறீங்களே, நியாயமா இது? கதம் து ஜாத சங்கல்பா, நான் முன்னாடியே சங்கல்பம் பண்ணிட்டேன் என்னுடைய மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்வேன்னு. இப்படி இருக்கும் பொழுது நான் அதே பெண்ணை பரார்த்தம் ஈதுஷம் வக்தும், நீ அவர்களை மனமுடிப்பாயா அப்படின்னு நான் எப்படி போய் சொல்கிறது? பரார்த்தம் ஈதுஷம் வக்தும் தத் க்ஷமந்து மகேஸ்வர, என்ன மன்னிங்கோ அப்படின்னு கேட்குறாராம். உடனே தேவர்கள் பதில் சொல்கிறா, கரிஷ்யே இது சம்ஸ்ருத்திய, ஒப்பந்தம் போட்டுக்க, சம்ஸ்ரவானா ஒப்பந்தம்னு அர்த்தம், ஒப்பந்தம் போட்டு ந கரிஷ்யாமி இது கஸ்மாத்வம் வதிஷதி, எப்படி நான் இப்போ பண்ண மாட்டேன்னு நீ சொல்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறார். ஏவ முக்த ச தேவைஹி தைஹி நைஷதா புனரப்ரவீத் சுரக்ஷிதானி வேஷ்மானி. உடனே அவர் என்ன பண்ணாரா, சரி நான் போகிறேன், நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் வாக்கு கொடுத்துட்டேன், போயிடுறேன். ஆனால் எனக்கு ஒரு சம்சயம், அந்த அந்த ராஜா எல்லாத்துக்கும் சுயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பாதுகாப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் நான் மீறி தமயந்திக்கிட்ட எப்படி இந்த விஷயத்தை நான் கொண்டு சேர்க்கறது அப்படின்னு யார் கேட்குறார்? நலன் கேட்குறார். நீ கவலையே படாதே, நான் உனக்கு ஒரு சக்தி தரேன், நீ யார் கண்ணிலையும் பட மாட்டேன், அப்படி பட்டாலும் யார் உன்னை தடுக்க மாட்டா, இப்படி ஒரு சக்தி நான் உனக்கு கொடுக்குறேன்
அப்படின்னு கேட்குறாராம். ஜகாமச ததேத்யுக்த்வா தமயந்தியா நிவேஷனம். உடனே நேராக உள்ள போகிறார். ததர்ஷ தத்ர வைதர்பீம் சகீகண சமாவிருதாம் தேதீப்யமானாம் வபுஷா ஸ்ரீயாச்ச வரவருணினியும். அங்கே ஜொலிச்சென்றிருக்காளாம், லக்ஷ்மி போல இருக்காளாம். அப்பேற்பட்டதான அந்த தமயந்தியை பார்க்குறார். அவளை பற்றி வர்ணனை வரிசையாக வருது. இப்படி இவர் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் இவரை பார்க்குறான். ஆனால் அவளுக்கு தான் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுமே, தேவர்களுடைய ஒரு அனுகிரகம் இவருக்கு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார அவள் பேசிக்கிறாளாம். யார் இவர்? அஹோ ரூபமஹோ காந்திரஹோ தைரியம் மகாத்மனஹா. நல்ல தைரியமாக இருக்கார், பராக்கிரமியாக இருக்கார், தேஜஸோடு இருக்கார். கோயம் தேவஹா, இவர் ஒருவேளை சுவாமியோ, யக்ஷஹா யக்ஷனோ, கந்தர்வஹாவா அப்படின்னு ஒரே குழப்பமாக மனசுக்குள்ளார இப்படியே நின்று போயிட்டு எதிரில் பேசிட்டு இருக்காளாம் பெண்கள்லாம். இவா மனசுனால அவா சொல்கிறத கேட்குறாளாம், அவா மனசுனால இவா கேட்குறாளாம். இப்படி அவளுக்குள்ளாரே பேசிண்டா அப்படிங்கிறதாக சொல்கிறார். அப்புறம் தமயந்தியை பார்த்து சொல்கிறார், நான் யாருன்னு அவரே சொல்லிக்கிறாருங்க. நலம் மாம் வித்தி கல்யாணி தேவதூத மிகாகதம் தேவாஸ்துவாம் பிராப்துமிச்சந்தி. நான் தான் நலன்னு பேர், தூதனாக வந்திருக்கேன். அதில் தேவர்கள்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. தேஷாமேவ பிரபாவேன பிரவிஷ்டா. நான் இங்கே உள்ளே வந்ததும் கூட அவளுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் யார் கண்ணிலையும் படாமல் வந்திருக்கேன். பிரவிசந்தி நமாம் கஷ்டித் அபஷ்யன்னு, என்னை யாரும் பார்க்கவே முடியல, நான் அப்படியே உள்ளே வந்துட்டேன். ஏததர்த்தம் அகம்பத்ரே பிரேஷிதான்னா அவர்களால் அனுப்பப்பட்டுள்ளேன். ஏதத் ஸ்ருத்வா சுபே புத்திம் பிரகுருஷ்வ யதேச்சசி. இதை கேட்டுட்டு உனக்கு எது சரின்னு படுறதோ நீ பண்ணு. இப்படி யாராவது பண்ண முடியுமா? தர்மத்திலேயே ஊறி போயிருந்தால் தான் இப்படி பண்ண முடியும். ஒன்று தர்மத்திலேயே புத்தி இருக்கணும், இன்னொன்று தர்மத்தினுடைய பால், தர்மத்தினுடைய விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கணும். அது என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ணாது, காப்பாற்றிடும். அதனால தான் தைரியமாக என்ன சொல்கிறார்? ஏதச்ருத்வா சுபே புத்திம். நல்ல விஷயம் எது உனக்கு மனசப்படுறதோ அதை நீ அது சரியில்லை, அதில் நீ பிரவேசிப்பாயாக அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவள் என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறது 56வது சர்க்கத்தில் வருது. சா நமஸ்கிருத்திய தேவேபியா. யாருக்கு நமஸ்காரம் பண்ணான்னா தேவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி பிரஹஸ்ய நலம் அப்ரவீத், சிரிச்சுட்டே சொன்னாலாம், பிரணயஸ்வ யதாஸ்ரத்தம் ராஜன் கிம் கரவானிதே. நான் உன்னதானே மனம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், எப்படி நான் அவளை மனம் பண்ணிக்க முடியும்? அகம் செய்வஹி எச்சான்யம் வசு கிஞ்சன தத் சர்வம் தவ விஸ்ரப்தம் குருணு பிரணயம் ஈஸ்வரே. ஈஸ்வரனை தலைவனேன்னு இப்பயே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. எப்படி சொல்கிறான்? எச்ச அந்யம் மமாஸ்தி, நானும் என்னை சேர்ந்த செல்வமும் எல்லாம் உன்னுடையது, நீ தான் இப்போ தலைவன் ஆயிட்ட. ஹம்சானாம் வச்சனம் எது தன்மாம் தஹதி பார்த்தவா. நீ அமிச்சது தானே அந்த ஹம்சங்கள், அது சொன்னதிலிருந்து என்னுடைய இந்த மனசு எரிஞ்சுருக்கு, எப்போ நான் உன்னோட சேருவேன்னு. அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு சொல்வியா அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, எதித்வம் பஜமானாம் மாம் பிரத்யாக்கியாசி மானத. இப்படி நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய என்ன நீ விட்டுடுவேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? விஷமக்னிம் ஜலம் ரஜ்ஜும் ஆஸ்தாசே தவ காரணாத். தவ காரணாத்னா உன்னுடைய காரணமாக அப்படின்னு அர்த்தம். உன்னை நான் விரும்பினேன், உன்னை மனம் முடிச்சுக்க முடியலை, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமோ? விஷத்தை குடிச்சிடுவேன், அக்னியில் நுழைஞ்சிடுவேன், ஜலத்திலேயாவது நுழைஞ்சிடுவேன், ஒன்றும் இல்லையா கயிற்றுனால தூக்க மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாளாம். இதில் ஒரு ரகசியம் உண்டு. ஏன் இது மரணம் பிராப்சியாமின்னு சொன்னால் போதுமே, ரொம்ப கொடூரமாக சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஒவ்வொரு தேவதை இப்போ வரப்போகிறதெல்லாம் யார்? யமன். விஷத்துக்கு சமானம், கருப்பு. அதை விஷப்பதம் அவரை குறிக்கிறது. அக்னி சொல்லவே வேண்டாம், ஜலம் வருணன் சொல்லவே வேண்டாம், வாயு அதுதான் இங்கே அந்த தூக்கு கயிறுனா அந்த பிராணன் தானே வெளில போகும், காற்று வழியாக தான் அந்த மரணம் ஏற்படும். அதை நான் போய் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களில் யாராவது நான் ஒருத்தனை மனம் முடிச்சுட்டால் இதற்கு சமம்னு அர்த்தம். அதனால தான் பாரதம் அவ்வளோ அழகானது. நம்ம காவியமாக மட்டும் பார்க்கக்கூடாது, இப்படி ஒரு ரசிக்கிற தன்மையும் பார்க்கணும். இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை இப்படி தான் எழுதணுமான்னு
எப்படி வேணால் எழுதலாம். ரொம்ப தெளிவாக எழுதுறார். விஷமட்னிம் ஜலம் ரஜ்ஜும் ஆஸ்தாசியே அப்படின்னு எழுதுறார். அதுக்கு தாத்பரியம் அதுதான். இது இல்லைன்னா அடுத்தாப்புல வர போகிறது அவள் தானே, அவளை நான் அடைஞ்சிடுவேன். அதுக்கு மரணத்துக்கு சமம்னு அர்த்தம். ஏவ முக்தஸ்து வைதர்பியா நலஸ்தாம் பிரத்யுவாச்ச திஷ்டத்சு லோகபாலேஷு கதம் மானுஷமிச்சசி. உடனே கேட்குறான், இப்படி உன்னை தேடி 5 பேர் வந்து நிற்கிறா, அவள் இருக்கும்பொழுது மனிதனாக என்ன நீ ஏமா தேர்ந்தெடுக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு இவர்களெல்லாம் வந்து யாராவது கிடைக்க மாட்டாளான்னு பார்த்துட்டு இருக்கா, நீ அப்படி இருக்கும்பொழுது என்ன போயிட்டு தேர்ந்தெடுக்கிறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறியே, வேண்டாம். அது என்னென்னலாம் கிடைக்கும்னு வரிசையாக லிஸ்ட்டு போகிறார். உனக்கு நகைகள் கிடைக்கும், வஸ்திரங்கள் கிடைக்கும், பதவி கிடைக்கும், வரிசையாக சொல்கிறார். இப்படி எல்லாமே உனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அவளை விட்டுடுற அப்படின்னு கொஞ்சம் அவளுடைய புத்தியை மாற்றுறதுக்காக பார்க்குறா. ஏவ முக்தஸ்து வைதர்பியா நலோ ராஜா விஷாம் பதே ஆஜகாம புனஸ்தத்ர எத்திர தேவா சமாகதாக. நிறைய இவர் என்ன சொன்னாலும் கேட்கல. அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டா, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிச்சது நீ தான், நான் உன்னை தான் அடையணும்னு நினைக்கிறேன், நீ அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணுன்னு சொல்லிட்ட. அதுக்கு நலன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஏஷ தர்மஹா யதி ஸ்வார்த்தஹா மமாபி பவிதா ததஹா ஏவம் ஸ்வார்த்தம் கரிஷ்யாமி ததா பத்ரே விதீயதாம். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த தமயந்தியை பார்த்து சொல்கிறார், நீ வந்து என்னை மனமுடிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது, எனக்கும் அதுதான் வேணும். ஆனால் நீ என்ன ஐடியா பண்ணினாலும் எந்த உபாயம் பண்ணாலும் அது தர்மத்துக்கு மீறாததாக இருக்கணும், அவளுக்கு கோபம் வராததாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை சிறந்ததானதாக அமைகிறதுக்கு அவர்களுடைய சாபம் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதை சொல்கிறார். உபாயோயம் மயா திருஷ்டா நிரபாயா நரேஸ்வர. இப்படி சொன்ன உடனே இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் தமயந்தி உடனே பதில் சொல்கிறா, உபாயோயம் மயா திருஷ்டா, நான் ஐடியாலாம் பார்த்துட்டேன், நீ கவலையப்படாத. நிரபாயா நரேஸ்வர, எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நான் ஐடியா பண்ணிட்டேன், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன தோஷா ந பவிதா தவராஜன், உனக்கு எந்த விதமான தோஷம் வராதோ அப்படி நான் பார்த்துக்கிறேன். அதுதான் புராணம் படிக்கணும். ஏன்னு கேட்டால் தர்ம சூக்ஷ்மங்கள் நமக்கு அங்கே தான் தெரியும். வேதத்தையோ தர்மசாஸ்திரத்தையோ படித்தா இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு தெரியும். சட்டம் நமக்கும் சிலது தெரியும். ஆனால் அந்த சட்டத்திலேருந்து எப்படி வெளில வர்றது, எப்படி ஒருத்தனை உள்ளே வைக்கிறதுன்னு வக்கீல்களுக்கு தான் தெரியுது. ஏன்னா அவளுக்கு தான் அந்த சூக்ஷ்மம் தெரிகிறது. அந்த மாதிரி தர்ம சூக்ஷ்மத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான கிரந்தங்கள் பார்க்கணும். அதுதான் இங்கே யார் இந்த அது ஒரு விஷயம். பெண்கள் வந்து தர்மத்தை நல்லா தெரிஞ்சுன்னா வச்சுங்கோ, அவளை ஆசிரியக்கிற வாழ்க்கை எந்த தோஷம் வராது. இப்படி சொல்லது உண்டு. பெண்கள் வந்து தர்மத்தை தெரிஞ்சின்றால் அந்த குடும்பம் வந்து எந்த வித பாபத்துக்கும் ஆளாகாது. அதே சமயம் பெண்கள் வந்து நல்ல ஒரு சாமர்த்தியத்தை கொண்டிருந்தான்னு வச்சுங்கோ, அந்த குடும்பம் கஷ்டப்படாது. அதே சமயம் தர்மமும் தெரிஞ்சு சாமர்த்தியமும் இருந்ததுன்னா அந்த குடும்பம் எங்கேயோ போயிடும். தமயந்தி போல எவ்வளோ ஒரு உபாயம் பண்ணியிருக்கா, பின்னாடி வரப்போகிறது என்ன உபாயம் பண்ணியிருக்கா அப்படின்னு. சரி, நாம் இப்போது எத்தனாவது பார்த்துருந்தோம்? 56 இல்லையா? இது புஸ்தகத்தில் போயிடுத்து. 56 இல்லையா? 56ஆம் சர்க்கத்தில். சரி, சொன்ன உடனே ஏதாவதேவ விபுதா யதாவிருத்தம் உபாகிருத்தம், இவ அதோட நிப்பாட்டலாமா இல்லையா? நலன் உடனே தேவர்கள்ட்ட போய் சொல்லிட்டாராம். என்னன்னு சொல்லிட்டார்? இப்படியெல்லாம் நான் சொன்னேன். தமயந்தி ஒரு ஐடியா பண்ணியிருக்காளாம். எவ்வளோ அப்பாவி பாருங்க. தமயந்தி ஒரு ஐடியா பண்ணியிருக்காளாம், அந்த ஐடியா எனக்கு தோஷம் வராதாமா, இப்படி ஐடியா பண்ணியிருக்கேன்னு யார்கிட்ட போய் சொல்லியிருக்கார்? போயிட்டு ரொம்ப அப்படியே ஒப்பிச்சுட்டு வந்திருக்கார் தேவர்கள்கிட்ட. யாருன்னு கேட்டால் நம்ம நலன். அத காலே சுபே பிராப்தே திதோ புண்ணியே க்ஷணே ததா ஆஜுஹாவ மஹீபாலான் பீமோ ராஜா ஸ்வயம்வரே. ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது எல்லாரையும் அழைச்சாராம் ஸ்வயம்வரத்துக்கு. அந்த இடத்துல எப்படி இருக்கான்னு ஒரு பெரிய வர்ணனை வரிசையாக வருது. நமக்கு அந்த வர்ணனை நேரம் இருக்காது. நம்ம கதைக்கு எங்கே சந்தர்ப்பம் இருக்கோ அதை பார்ப்போம். அங்கே என்ன ஆச்சு? ததசங்கீர்த்தியமானேஷு ராஜ்ஞாம் நாமசு பாரத ததர்ஷ பைமி புருஷான் பஞ்ச துல்யாகிருதீனிஹ. ஒவ்வொரு ராஜாவுடைய பேரை சொல்லும் பொழுதும் அப்படியே பார்த்துட்டே வராலாம். ஒரு இடத்துல வந்தால் 5 பேர் இருக்காலாம், ஒரே மாதிரி இருக்காலாம்.
யாருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியலை அப்படிங்கிறதாக சொல்கிறார். தான் சமீக்ஷ தத சர்வான் நிர்விசேஷா கிருத்தீன் ஸ்திதான் சந்தேகாத வைதர்பி நாபியஜானன் நலம் நிருப்பம். இதில் யார் நலன் கண்டுபிடிக்க முடியல, இதை தாண்டி போயாச்சுன்னு சொன்னால் நலனையும் விட்டுட்டு போயதான் ஆச்சு. அப்படி ஒரு சங்கடத்தில், ஒரு கஷ்டத்தில் அந்த அம்மா வந்துட்டா. எம் ஹி தத்ருஷே, யார் யாரெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நலன் போல இருக்கா. உடனே கதம் ஹி தேவான் ஜானியாம் கதம் வித்யாம் நலம் நிருப்பம், எப்படி நான் இவர்களில் இவர் தேவர் இவர் நலன் மனுஷன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சாலாம். ஏற்கனவே பெரியவாலாம் சொல்லி உபன்யாசங்களில் இந்த மாதிரிலாம் கேட்டால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கான். என்னன்னா, ஸ்ருதானி தேவலிங்கானி தர்க்கயாமாச பாரத. தேவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டாலாம். தேவானாம் யானி லிங்கானி ஸ்தவிரேபிய ஸ்ருதானிமே. அதாவது நான் இந்த மனுஷர்களையோ அல்லது பிராணிகளையோ இவர்களை காட்டிலும் தேவர்கள் கிட்ட இருக்கக்கூடியதான சில விசேஷமான குணங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், அதை இப்போ எனக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சரணம் பிரதி தேவானாம் பிராப்த காலம் அமஞ்சதா. அப்போ என்ன பண்ணிட்டாலாம், தேவர்களே பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். என்னென்ன தேவர்களுடைய குணங்கள் எல்லாம் எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு தேவர்கள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். வாச்சாச்ச மனசா செய்வம் நமஸ்காரம் பிரயுஜ்யசா. அவள் என்ன பண்ணாலாம், வாக்கினாலையும் மனசினாலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தேவேபியா பிராஞ்சலிர் பூத்வா வேப்பமானம் இதம் அப்ரவீத். அதாவது ரொம்ப துக்கத்தில் உடம்பெல்லாம் நடுங்கின்றே கேட்டாலாம். ஹம்சானாம் வச்சனம் ஸ்ருத்வா யதாமே நைஷதோ விருத்தா பதித்வேன தேன சத்யேன தேவாஸ்தம் பிரதிஷந்துமே. ஹே தேவர்களே, ஹம்சர் பக்ஷினுடைய வாக்கை கேட்டு என் மனசில் நான் ஆசையை வளர்த்துட்டேன், நலனை தான் மனம் முடிப்பேன்னு. அதனால் நலன் யாரு அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு காமிக்கணும். மனசா வாச்சா செய்வ யதா நாபிச்சராமியம். நான் அவளை மனசை நினச்சேங்கிறதுனால மனதினாலையும் சரி செயல்னாலையும் சரி வாக்கினாலையும் சரி நலனை விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டேன். தேன சத்தியேன விபுதாக தமேவ பிரதிஷந்துமே. அதனால் நீங்கள் எனக்கு நலனை காமிங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறா. யதேதம் விரதம் ஆரப்தம் நலஸ்ய ஆராதனே மயா தேன சத்தியேன மே தேவாக தமேவ பிரதிஷந்துமே. அதாவது நான் உண்மையாகவே நலனை கணவனாகவே நினச்சிட்டேன், அதனால் எனக்கு வேறு வழி கிடையாது, நீங்கள் தான் வழி காமிக்கணும் வரிசையாக சொல்லிகிட்டே வரான். உடனே அந்த இடத்துல நிஷம்ய தமயந்தியாஸ்தத் கருணம் பிரதிதேவிதம் நிச்சயம் பரமம் தத்யம் அனுராகஞ்ச நைஷதேன. தேவர்கள்லாம் பார்த்து பூரிப்பு அடைஞ்சிட்டாலாம். எப்பேற்பட்டதான ஒரு ஆசை வச்சுன்னு இருக்கா அந்த நலன் மேலே. எல்லாமே இது விதி. தேவர்கள் என்ன அவ்வளோ கொடுமையானவர்களான்னு அப்படிலாம் கிடையாது. கொடுமையானவர்களாக இருந்தால் ஏன் இவனையே மறுபடியும் தூது அனுப்பணும்? தூது அனுப்பி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து யாரும் பார்க்காதபடி நலனுக்கிட்ட போய் நான் தமயந்தியை தனிமையில் சந்திக்கக்கூடியதான ஒரு ஏற்பாடை ஏன் பண்ணி கொடுக்கணும்? நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்பொழுது, அதாவது போன சர்க்கம் பார்க்கும்பொழுது தேவர்கள்லாம் வில்லன் இல்லை, அவர்கள் எதிரிகளே அல்ல. இந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும், அது நல்லபடியாக நடக்கணும், நடுவில் இருக்கக்கூடியதான இடைஞ்சல்கள் நாம் போகணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு ஏற்பாடு. அதனால தான் அந்த அம்மாவும் அதை புரிஞ்சுண்டு தமயந்தியும் நான் தேவர்களையே பிரார்த்தனை பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. அவர்களும் எப்படி சொல்கிறா பாருங்க, நிச்சயம் பரமம் தத்யம், இது தான் அப்படின்னு ரொம்ப முடிவோடு இருக்கா, ரொம்ப உத்கிருஷ்டமான முடிவோடு இருக்கா. அது மட்டும் இல்லை, மனோ விசுத்திம் புத்திஞ்ச பக்திஞ்ச ராகஞ்ச. பக்தி இருக்குது, ராகன்னா அவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அது இருக்குது, மனசு புத்தி எல்லாத்தையும் அங்கே கொடுத்தாச்சு. இப்பேற்பட்ட நைஷதன் இடத்துல ஒரு அனுராகத்தை கொண்ட இவளுக்கு நாம் உதவணும் அப்படின்னு யார் முடிவு பண்ணாளா? இந்திராதி தேவர்களே முடிவு பண்ணா. அப்படி பார்த்துட்டா சில அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சது. எப்படின்னு கேட்டால், சா பஷ்யத் விபுதான் சர்வான் அஸ்வேதான் ஸ்தப்தலோச்சனான். வேர்வை இல்லாமல் இருந்ததான், அது ஒரு அடையாளமா தேவர்களுக்கு. வேர்வை இருக்காதான். ஸ்தப்தலோச்சனான், கண் இமைக்காது. ஹிருஷித ஸ்ரக், ஹிருஷிதன இமாம், அதாவது ரொம்ப விரிஞ்சு சிரிச்ச முகத்தையே பூ இருக்குமா அப்படின்னு அர்த்தம். வாடவே வாடாதான், அவர்கள் மேலே போடுகின்ற அந்த மாலை வாடாது. இப்படியான சில அடையாளங்கள் தெரிய ஆரம்பிச்சிடுது. சாயா த்விதீயா, நிழல் படலியா. மலானஸ்ரக் கஜா ஸ்வேத சமன்விதா பூமிஷ்டா
பூமியில் இருக்கார். யார்? 5ல் ஒருத்தர் பூமியில் இருக்கார். அவருடைய நிழல் கீழே படுறது, கண்ணு அசைகிறது. இப்படி இருக்கக்கூடியதான அந்த நலனை பார்த்து தெரிஞ்சுண்டு அவ கழுத்தில் மாலை போட்டா அப்படிங்கிறதாக 57வது அந்த சர்க்கம் முடிகிறது. அடுத்தது இந்த இடத்துல நமக்கு ஒரு தோஷம் தெரியலை. இதுக்கு அடுத்ததில் முக்கியமான கட்டம் இதுதான். இப்படி எல்லாம் முடிஞ்சாச்சு, ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டாச்சு. தேவர்கள்லாம் மறுபடியும் அவர்களோட இடுப்பு இடத்துக்கு போயின்னு இருக்கா. வர வழியில் கலிபுருஷனும் துவாபர புருஷனும் வந்துட்டுருக்கா. எங்கே கிளம்பிட்டேல் அப்படின்னு கேட்குறார் தேவர்கள். நானா அந்த ஸ்வயம்வரம் நடக்கிறதா சொன்னாலே தமயந்தியினுடைய ஸ்வயம்வரத்துக்கு அதில் கலந்துக்கலான்னு நாங்கள் போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். அதாப்ரவீத் கலிம் சக்ரஹ சம்பிரேக்ஷ பலவிருத்ரஹ துவாபரேன சகாயேன கலே ப்ரூஹி குவயாஸ்யசி. குவயாசின எங்கு செல்கிறாய்? ததோ அப்ரவீத் கலிஹி. அதன் பிறகு கலி சொன்னார், சக்ரம் தமயந்தியாக ஸ்வயம்வரம் கத்வாஹி வரிஷ்யே. நான் போயிட்டு அவளை வரிக்க போகிறேன். தாம் மனஹா ஹி மம தாம் கதா. என்னுடைய மனது அவள் இடத்துல போயிடுத்து அப்படின்னு சொன்னாராம். இவர் சாதாரணமாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. பிரஹஸ்ய இந்திரஹா விசிரிச்சுட்டே சொன்னாராம். அதுவே ஒரு கோபத்தை உண்டு பண்ணிடும். என்னென்னு சொன்னாராம்? நிவிருத்தசா ஸ்வயம்வரஹா. முடிஞ்ச ஸ்வயம் இன்னும் இப்போ போயிட்டுருக்கே நீ அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாராம். விருத்தஹா தயா நலஹா. நலன்னு ஒரு ராஜா அவரை மனம் முடிச்சுட்டார். பதிஹி அஸ்மத் சமீபதா. அதாவது எங்கள் பக்கத்தில் இருந்து தான்ப்பா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாராம். ஏவ முக்தஸ்து சக்ரேன கலிஹி கோப சமன்விதா. உடனே கோபம் வந்துடுது. நான் வராமலே ஸ்வயம்வரம் ஆயிடுதா. தாமதமாக போனது இவர். ஆனால் கடைசியில் அவர் கோபம் எங்கே வந்துடுது? நலன் மேலே வந்துடுது. அதுவும் என்ன சொல்கிறார்? தேவர்களே சும்மா இருக்கா. தேவானு ஆமந்திரே தானு சர்வானு அனுவாச்ச இதம் வச்சஸ்ததா. தேவர்கள்லாம் விட்டுட்டு அவனை போய் பிடிச்சிருந்தாளா அவன், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னா. இவங்களே சும்மா தானே இருக்காங்க. இவருக்கு கோபம். ஏவ முக்தே து கலினா பிரத்யூச்சே திவௌ கசஹா தேவானாம் மானுஷம் மத்தியே யத் சா பதிம் அவிந்ததா ததஹா தஸ்யாக பவேத் நியாயம் விபுலம் தண்டதாரணம். இப்படி மனிதர்களில் தேவர்கள் நடுவில் ஒரு மனிதனை மனம் முடித்த அவளுக்கு நான் ஒரு தண்டத்தை கொடுக்க போகிறேன். அது மனம் முடிச்சாச்சுன்னு சொன்னால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் கணவனை சேர்ந்தது. அதனால தான் நலன் கஷ்டப்பட போகிறார். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறா அப்படின்னா, தேவர்கள் நீ அப்படி நினச்சபடிலாம் நலனை ஒன்றும் தண்டிக்கலாம் முடியாது. அவன் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லை. ஒரு தப்பு பண்ணுறது இல்லை, புறத்தையார ஹிம்சிக்கிறது இல்லை, யாரையும் மனசாலையோ வாக்கினாலேயோ சரீரத்தினாலேயோ ஹிம்சப்படுத்துறதே இல்லை. ஏதாவது ஒரு தோஷம் பண்ணாதான் நீ போவ, நீ எப்படி அங்கே போவ அப்படின்னு யாரும் சொல்கிறா? தேவர்களே சொல்கிறா. காச்ச சர்வகுணோபேதம் நாசிரயேத நலம் இருப்பான். நீ ஏதோ நலனை வரிச்சுண்டான்னு ஒரு தோஷமாக பார்க்குற. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை யாராவது வரிக்காமலா இருப்பா? அவன் அவ்வளோ பெரிய அழகனாக இருக்கான், வீரனாக இருக்கான், நல்லவனாக இருக்கான், அத்தனை குணங்களும் அவன்கிட்ட இருக்குது. அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு யார் இந்திரனே சொல்கிறார். ஏவம் குணம் நலம் யோவை காமையே சபித்தும் கலே. நீ எதோ சபிச்சிருவேன் அப்படிங்கிறியே, இப்பேற்பட்ட நீ யார் சபிக்க முடியும்? கிருச்சரே ச நரகே. அது மட்டும் இல்லை, இப்பேற்பட்டவனை யார் சபிக்கிறாளோ அவன் நரகத்தில் போய் விழுவான் அப்படின்னு பயமுறுத்துறார் கலியை. கிருச்சரே ச நரகே மஜ்ஜேத காதே விபுலே ஹ்ரதே. பெரிய ஆழமான ஒரு நீர்நிலையில் உள்ளே போய் புகுந்த மாதிரி தான், வெளிலலாம் வர முடியாது. அவனை போய் சபிச்சேன்னா நீ தான் நரகத்துக்கு போவே அப்படின்னு யார் சொல்கிறாராம்? இந்திரன் கலியை பார்த்து சொல்கிறார். உடனே அவர், நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனை பீடிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தை எதிர்பார்க்கிறார். 59வது ஏவம் ச சமயம் கிருத்வா துவாபரேன கலிசா. அவர் கூட யாருன்னு கேட்டால் துவாபரன், அவர் தான் ஃப்ரெண்டு. இவர் பண்ணுற தப்புக்கு அவர் உடந்த. ஆஜகாம ததஸ்தத்ரா எத்திர ராஜாச நைஷதா. அவர் எங்கே நலன் இருந்தாரோ அங்கே போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா. எதுக்கு தெரியுமோ? இவன் எங்கேயாவது தப்பு பண்ண மாட்டானா அப்படின்னு ரெடியாக காத்துட்டுருக்காராம். எத்தனை நாள் காத்துட்டா தெரியுமோ? 12 வருஷம் காத்துட்டாராம். நலன் ஏதாவது ஒரு தப்பு பண்ண மாட்டானா அப்படின்னு பாருங்க. அதாசிய துவாதசே வருஷே ததர்ஷ கலிஹி அந்தரம். ஓட்டையை பார்த்தார் உள்ள நுழையிறதுக்கு. என்ன பண்ணினான்னா, அப்பயும் இதை பெருசாக ஒரு தப்பு பண்ணிடல. கிருத்வா மூத்திரம் உபஸ்பிருஷ்ய
மூத்திரம் அஸ்பிருஷ்ய, அதாவது ஜலத்தை தொடாத சந்தியாவை பண்ண போயிட்டாராம். கை கால் சரியாக அலம்பிக்கலை சௌச்சத்துக்கு அப்புறம். இதுதான் சமயம் அப்படின்னு அவர் உள்ளே வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், நாம் முன்னாடியே பார்த்த அந்த புஷ்கர ராஜா இவருடைய அண்ணா அவர்கிட்ட போயிட்டு ஜூதத்துக்கு இவரை அழைச்சிருக்கார். இவர் இருக்கிற இடம் இங்கே, சகாயகனாக இருக்கிறது துவாபரகா. அவரை அங்கே பிரேஷனம் பண்ணி வர வச்சு இவரை அழைக்க வச்சு இந்த டைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த துவாபரகா சேர்ந்துக்கிறார். எப்படின்னு சொன்னால், எப்படி இந்த சகுனி அந்த தான் நினச்சா என்ன சங்கையோ அந்த எண்ணிக்கை வருமோ, அதை போல் புஷ்கரன் நினச்ச சங்கை அப்படியே வர மாதிரியும், நலன் என்ன ஒரு சங்கையை சொல்கிறானோ அது வராதபடியும் பார்த்துக்கிறது இந்த துவாபரத்தினுடைய ஒரு செயல். இப்படியாக ஆரம்பிக்கிறது. அது நடக்கிறது ரொம்ப எப்படிலாம் நடக்கிறதுங்கிறது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒவ்வொன்றா இழந்துட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் தமயந்தி அதை பார்க்குறா, இது சரி வராது அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சேன்னா, எப்போ இவர் ஒரு பைத்தியம் மாதிரி விளையாண்டுருக்கார். ஒரு ஜலம் ஆகாரம் எதுவும் எடுத்துக்கல, இதையே வேலையாக வச்சுருக்கார். ஜனங்கள் வரா, இவர் நிறைய இழந்துட்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டு ராஜாவை கண்டிக்கிறதுக்காக, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காக வரா. அவளையும் இவர் பார்க்கலை. அதுக்கப்புறம் தமயந்தி என்ன பண்ணுறான்னு கேட்டால், மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சபை மாதிரி ஏற்பாடு பண்ணி, நம்மக்கிட்ட எவ்வளோ வரவு இருக்குது, என்ன சொத்து இருக்குது, இது வரைக்கும் என்ன போயிருக்கு எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்கிறார். எடுத்து அதை கொண்டு ராஜாட்ட காமிக்க சொல்கிறார். அவர் காதலியே வாங்கிக்கல. இதுவரையில் இவ்வளோ இழந்துட்டோம், இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தை எல்லாம் மீறி போயாச்சு. தமயந்தி பார்த்தா இது சரி வராது, இது இவருடைய புத்திபூர்வகமாக நடக்கலை, அவர் அறிவுபூர்வமாக இந்த செய்யலை, அவர் புத்தி அவர்கிட்ட இல்லை. எப்போ மனைவியை பார்க்கல, மக்களை பார்க்கல, என்ன வரவுங்கிறதெல்லாம் பார்க்கலையோ, இது நலன் அல்ல, உள்ள ஏதோ இருக்குது. அதனால தான் முதலே சொன்னேன், தமயந்தி ஒரு நல்ல சாமர்த்தியமாக இருக்கிறதுனால தான் தப்பிச்சது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு தேரோட்டி ஒருத்தர் அவரை அழைச்சி இந்த 2 குழந்தைகள், தன்னுடைய 2 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளையும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லைங்கிறதுனால ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறா. அயோத்தியா நகரத்தில் அனுப்பிச்சு ருத்துபர்ணகா ருத்துபர்ணகிட்ட இல்லை, இன்னொரு இடத்துல அனுப்புகிறா. அனுப்பிச்சிட்டு அந்த தேரோட்டி என்ன சொல்கிறா, உன்னுடைய 2 குதிரைகளை நீ அந்த குழந்தைய அங்கே விட்டுடு, விட்டதுக்கப்புறம் அந்த தேரையோ அல்ல அஸ்வத்தையோ எடுத்துட்டு நீ எங்கேயாவது போயிடு, இந்த பக்கம் திரும்பி வந்துடாத அப்படின்னு சொல்கிறா. அந்த தேரோட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால், குழந்தைகளை அங்கே விட்டுட்டு அயோத்தியா நகரத்தினுடைய ராஜா ருதுபர்ணன் கிட்ட போய் சேர்ந்துடுறான். ஏன் இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, பின்னால் அதை உதவ போகிறது. அப்படியாக இருக்குது. நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 சர்க்கத்தை தாண்டிட்டோம். இதில் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் இழந்தாச்சு, வேறு ஒன்றுமே இல்லை, தமயந்தி தான் பாக்கி, நகைகள் தான் பாக்கி, ஒரே ஒரு வஸ்திரம் தான், அவ்வளோதான் இருக்குது. வெளில வந்துடுறார். வெளில வந்ததுக்கப்புறம் தமயந்தியும் சேர்ந்தே வரா. இது நம்ம இப்போ 61வது சர்க்கத்தை எடுத்துட்டா மேற்கொண்டு வரப்போகிறது. 60வது கூட எடுத்துக்கலாம். 60வதுல அவளுடைய அந்த துக்கம் எப்படி இருக்குன்னு வர்ணனை பண்ணுறா. எப்படின்னு கேட்டால், ஏதத் வாக்கியம் நலோராஜா தமயந்தீம் சமாஹிதா உவாச்ச அசகுத் ஆர்த்தஹாஹி பைமீம் உத்திஷ்ய பாரதா. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இவ பின்னாடியே வந்திருக்கா. 3 நாளைக்கு அந்த ராஜாவும் சொல்லிட்டார், யார் அந்த புஷ்கரஹா, யாரும் நலனுக்கு உதவி பண்ணக்கூடாது, அவனுடைய பேச்சுவார்த்தையும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. இவர் காட்டுக்கு வந்தாச்சு. 3 நாள் காட்டில் ரொம்ப பசியோடு சுத்தின்ண்டே இருக்கா. அங்கே ஒரு தங்க நிறங்கொண்டதான பக்ஷி, இந்த 2 இறக்கைகள் கொண்ட பக்ஷி பறக்கிறது. சரி, அந்த பக்ஷியவா சாப்பிட்லாம், நமக்கு வேறு எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அதை பிடிக்க பார்க்குறாரு, முடியல. தாங்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரே ஒரு வஸ்திரம், அதை தூக்கி அதை பிடிக்கணும்னு பார்க்குறா. அது அந்த பறவை மேலே படுறது, பறவை அந்த துணியோடு ஓடி போயிடுறது, நிர்வஸ்திரமாக இருக்கார். மேலே போயிட்டே அந்த பக்ஷி சொல்கிறதா, முட்டாளே, எங்கேயாவது தங்கத்தோட ரெக்கையை பார்த்துருக்கேடா அப்படின்னு கேட்குறதான். நான் யார் தெரியுறதா உனக்கு? நான் தான் துவாபரஹா. ஏன்னா நான் போட்ட ஒப்பந்தம் எப்படி தெரியுமா, கலிபுருஷனோட, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது. ஒரு வஸ்திரத்தோடு நீ வெளில வந்துட்ட, என் வேலை இன்னும் முடியலை.
இப்போ அந்த வேலையை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தோடு எடுத்து கிளம்பிடுறது. இப்போ வஸ்திரம் இல்லாத ஒரு சிரமத்தில் இருக்கார். அப்போது தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறார், இந்த திக்கெல்லாம் காமிச்சு சொல்கிறார், இந்த தட்சிண பக்கத்தில் நீ போனேன்னா உன்னுடைய வீடு வந்துடும், இந்த வடக்கு பக்கத்தில் போனால் ஆசிரமங்கள் வரும், இப்படியே நீ போயிடு, என்னை நம்பிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிறா. அங்கே அவங்களுடைய பேச்சு இருக்குது பாருங்க, கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டியது. ஏன்னா அந்த அம்மா இதுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதுல அந்த துக்கத்தில் தான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைக்கல. நான் உன்னோட இருக்கணுங்காக தான் என் குழந்தையிலே அனுப்பிச்சி வச்சிட்டேன், எனக்கு அது தர்மசாஸ்திரம் விதிக்கப்பட்டது, நான் உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இங்கே தெரிகிறது. அவர் என்ன சொல்கிறார், ஏதே கச்சந்தி பகவஹா பந்தானஹா தட்சிணாபதம், தட்சிணத்தை நோக்கி எல்லாரும் போயிட்டே இருக்கா, நீயும் சேர்ந்து போயிடு அப்படின்னு வழியெல்லாம் காமிக்கிறார். ஏதத் வாக்கியம் நலோ ராஜா தமயந்தீம் சமாஹிதா உவாச்ச அசகிருத், இது மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாரா, நீ அங்கே போயிடு இப்படி போயிடுன்னு. ததஸ்ஸா பாஷ்பகலையா வாச்சா துக்கேன கருஷிதா உவாச்ச தமயந்தி தம் நைஷதம் கருணம் வச்சஹா. நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு கேள, இதுதான் எனக்கு துக்கமாக இருக்குன்னு சொல்கிறா. உத்வேஜதே மே ஹிருதயம் சீதந்தி அங்கானி சர்வசா தவ பார்த்திவ சங்கல்பம் சிந்தயந்தாக புனః ஹிருதராஜ்யம் ஹிருதத்ரவ்யம் விவஸ்திரம், ராஜ்யம் போயாச்சு, திரவியம் போயாச்சு, வஸ்திரம் போயாச்சு, எல்லாம் போயிட்டோம். கதம் உத்ஸ்ருஜ்ய கச்சேயம், இப்படி ஒன்றும் இல்லாத ஊங்கின்னு விட்டு நான் எப்படி போவேன்? எங்கேயா சொல்லுவாளா, ஏதாவது ஒன்று போயாச்சுன்னு சொன்னால் உடனே கிளம்புறேன்பா, இதெல்லாம் போயிடுத்து, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போவேனா அப்படின்னு சொல்கிறா. நிர்ஜனே வனே, மனிதனே இல்லாத இந்த காட்டில் உன்னை எப்படி விடுவேன்? ஸ்ராந்தஸ்ய தேக்ஷ, நீயோ பசியோடு இருக்க, அதுக்காக தானே உன் வசத்தையும் இப்போ தொலைச்ச, இப்பேற்பட்ட பசியோடு இருக்க உன்னை நான் எப்படி விட்டு போவேன்? நச்ச, அப்போ ஒரு வாக்கியம் சொல்கிறா, கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை எழுதியோடு வச்சுக்கணும். நச்ச பாரியா சமம் கிஞ்சித் வித்யதே பிஷஜாம் மதம் ஔஷதம் சர்வதுக்கேஷு சத்தியமேதத் பிரவீமிதே. உனக்கு நலனே, உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னன்னு கேட்டா, ஔஷதம் சர்வதுக்கேஷு, எல்லா துக்கங்களிலும் நல்ல ஒரு மருந்து உண்டுன்னு இந்த வைத்தியர்கள்லாம் சொல்கிறா. என்னடா அப்படின்னு கேட்டா, பாரியா மட்டும்தான். பாரியா சமம் நாஸ்தி கிஞ்சித், அது போல் ஒரு மருந்தே கிடையாது. என்ன நீ விட்டுடு நீ போங்கிறியே, எப்படி நியாயம்? நான் தான் உனக்கு மருந்தே. அவனும் அதை ஒத்துக்கிறான். நீ சொன்னது கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்ல. ஏவமேதத், நீ சொல்கிறது கரெக்டு தான். யதாத் ஆத்தத்துவம், ஆத்தன்னு சொன்னா என்னன்னு, நாஸ்தி பாரியா சமம் மித்ரம். இவர் என்ன சொல்றார், நண்பன், மனைவி போல ஒரு நண்பன் யாரும் கிடையாது. நீ சொல்கிறது கரெக்டு தான். நச்சாஹம் தியக்த காமஹா, உன்னை விடணும்னு நான் இதை சொல்லலை. தியஜேயம் அகம் ஆத்மானம் நச்ச, நான் என்னையே விட்டுடுவேனா? என்ன ஒரு டைலாக் பாடுங்க. உன்னை விடணும்னு நான் நினைக்கல, நான் என்ன என்னையே விட்டுடுவேனா அப்படின்னு அர்த்தம். நானும் நீயும் வேற இல்லை, ரெண்டும் உண்டு தான். நான் என்னை விட்டுடுவேனா? என்ன விடமாட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒரு துக்கத்தில் இருக்கேன். அவைமிச்சாகம் நிருபதே, இப்படி சொன்ன உடனே அவன் சொல்கிறான், உன்னுடைய கஷ்டம் எனக்கும் தெரிகிறது. நமாம் தெக்து மருஹசி, நீ என்னை விடணும்னு நினைக்கல, எல்லாம் புரிகிறது. ரெண்டு பேரே சேர்ந்தே நம்ம கஷ்டப்படுவோம், ஒன்றும் கிடையாது அப்படின்னு. சஹிதாவேவ கச்சாவஹா விதர்பான், அப்படி உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஆத்துக்கு வா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது 62வது, யதாராஜ்யம் தவ பிதுஹு ததா மம ந சம்சயா. நீ சொல்ல கரெக்டு தான், உங்கள் அப்பாவுடைய ராஜ்யம் உனக்கு எப்படி சொந்தம் நினைக்கிறோம் அதே மாதிரி தான் எனக்கும் அது சொந்தம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சமயத்தில் நான் அங்கே போகிறது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, கதம் சமுர்தா கத்வாகம், நல்ல நிலையில் இருந்து நான் அங்கே போயிருக்கேன். இப்போது எப்படி இருக்கேன், பரிச்சுதா, எல்லா ராஜ்யத்தையும் விட்டுட்டு போண்டி ஆகிட்டேன். இப்போ நான் எப்படி அங்கே போய் நிற்கிறது? கண்டிப்பாக நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. வஸ்திரம் இல்லை, அந்த தமயந்தியினுடைய ஒரு வஸ்திரத்தினுடைய ஒரு பகுதியை வாங்கி கட்டிக்கிறான். ஆனால் ராத்திரிலே அவனுக்கு தூக்கமே வரலையா. ரெண்டு பேரும் தூங்கின்னு இருக்கா ஒரு மண்டபத்தில், தூக்கம் வரல. என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டா, இவளை நான் இப்படியே இருந்தேன்னா இவளும் இருந்துகிட்டே இருப்பா, நான் விட்டுட்டு போகிறது தான் சரி அப்படின்னு நினச்சிண்டு உடனே அந்த வஸ்திரத்தை கர்த்தனம் பண்ணுறா. அங்கேயே ஒரு கத்தியும் கிடைக்கிறது, அதை கட் பண்ணிவிட்டு அவர் கிளம்புறார். இயம் வஸ்திரா அகர்த்தனேன சம்வீதா சாருஹாசினி உன்மத்தேவ வராரோஹா கதம் புத்வா பவிஷ்யதி. இப்படி நான் கட் பண்ணிட்டு நான் போகிறேனே, எழுந்திரிச்சு பார்த்து என்ன நினைப்பா, ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட மாட்டாலோ,
ஆதித்யா வசவோரு, அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாரெல்லாம்? ஆதித்யா வசவஹா ருத்ராஹா அஸ்வினோ சமருத்கணு ரக்ஷந்து த்வாம் மகாபாகே தர்மேணா அசி சமாவிரதா. இது பதிவிரத்தை, இந்த பதிவிரத்தையை நீங்களாக தான் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஏவமுக்த்வா பிரியாம் பாரியாம் ரூபேண அப்பிரதிமாம் புவி. இப்போ ஏற்பட்ட ஒரு மனைவி யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். ஆனால் விட்டு போக வேண்டியதான ஒரு நிலைமை, நான் விட்டுட்டு போகிறேன். கத்வா கத்வா நலோ ராஜா புனரேதி சபாம் முஹு. போயிண்டே திரும்பி திரும்பி பார்க்குறானா, ஐயோ அப்படி விட்டுட்டு போகிறோமேன்னு. த்விதேவ ஹிருதயம் தஸ்ய. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு போகலாமா வேண்டாமா, ரெண்டு விதமாக மனசு இருக்குன்னு, அது அப்படி அழகாக சொல்லலாம். த்விதேவ ஹிருதயம் தஸ்ய துக்கிதஸ்ய அபவத் ததா தோலாயமானா புகி. அந்த மனசு எப்படி இருக்கான்னா, ஊஞ்சல் ஆடுறது போல இருக்கான். ஐயோ நம்ம விட்டுட்டு போகிறோமே, போகாமல் இருந்த கஷ்டப்படுவாளே இப்படின்னு ரொம்ப கஷ்டத்தோடு கிளம்புறா. இதுக்கு அடுத்த 63ஆவதுல முழுக்க இந்த தமயந்தியினுடைய பிரலாபங்கள், இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு ரொம்ப நிறைய இருக்குது. அடுத்தது இதுக்கப்புறம் நாம் இந்த 64ஆவதுல பார்க்கலாம். அதுலேயும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் கொஞ்சம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இப்படியே காட்டு வழியாக போயிட்டே இருக்கா. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த மண்டபத்திலிருந்து வெளியில் இவனை தேடிட்டு போயிட்டே இருக்கா, நலனை தேடி போயிட்டே இருக்கா. போகும் பொழுது ஒரு சர்ப்பகா இவளை சுத்துன்றது. கிட்டத்தட்ட பிராணமே போகிற சமயத்தில் ஒரு வியாதகான்னா வேடுவன், அவன் என்ன பண்ணுறான், தூரத்துலேருந்து இவருடைய குரலை கேட்டு காப்பாற்றிடுறான். காப்பாற்றுறதுக்கப்புறம், நீ யார், இங்கே மனுஷாலே கிடையாதே, நீ எப்படி இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறான். இந்த கதையெல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அட்வான்டேஜ் கிடச்சாச்சு. ஓஹோ கணவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவளை அடையணும்னு ஆசைப்படுறா. அப்போது அவள் பிரார்த்தனை பண்ணுறா அக்னியை, நான் பதிவிரதைங்கிறது உண்மையாக இருந்தால் இவன் இங்கேயே பஸ்மம் ஆகட்டும் அப்படின்னு சொன்ன முடிச்ச அடுத்த க்ஷணத்தில் அவன் பஸ்மம் ஆகிடுறான். நம்ம கவனிக்கணும், இந்த நலன் தேவர்களை திருப்திப்படுத்தி வரங்களை வாங்கினான். ஒரு 8 வரங்கள் கொடுத்தா. எப்படின்னு கேட்டால், இந்திரன் 2 வரம் கொடுத்தான். நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ நான் முன்னாடி வந்துடுவேன், அக்னி ஏற்பட்டுடும். அதே மாதிரி வேகமாக குதிரையை ஓட்டுறது. எதுக்கு அப்படின்னு கேட்டால், யாகம் பண்ணும் பொழுது இந்திரன் நினச்சா நேரடியாக வாங்கிட்டு போவாராம் ஹவிர் பாகத்தை, அது ஒன்றும். குதிரை வேகமாக ஓட்டுறது. அக்னி 2 கொடுத்தார். என்னென்னு கேட்டால், நீ நினச்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு. இன்னொரு ஏதோ வரம் மறந்துபடுது. வாயு அதே மாதிரி சில வரங்களை கொடுத்தார். வருணன், நீ நினைக்கிற நேரத்தில் நான் தோன்றுவேன். ஜலம், அவர் ஜலம் வேணுங்கிறதுல நினச்சா வந்துடும் அப்படிங்கிறதாக ஒரு 8 வரங்கள் கொடுத்துருக்கா. இதெல்லாம் எப்படின்னு கேட்டால், இவனுடைய நேர்மையை பார்த்து கொடுத்தா. ஆனால் இங்கே இந்த தமயந்திக்கு எந்த விரதமும் கிடையாது, ஒரே விரதம் தான், பாதி விரதம் தான். ஆனால் பாருங்க, நினச்ச மாத்திரத்தில் அவன் பஸ்மம் ஆயிட்டான். அதுக்கு தான் தர்மசாஸ்திரத்தை சொல்லுது, பெண்களுக்கு பாதிவிரத்தியம் தான் முக்கிய விரதம், அப்புறம்தான் மற்ற எல்லா விரதமும். அது நம்ம இந்த கதையில் பார்த்தா தெரியல. இதுதான் தர்ம சூக்ஷ்மம். இப்படியாக நடுவில் இந்த கதை. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்தை போய் அடையிறான். அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிகிட்ட ரொம்ப தன்னுடைய துக்கத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எல்லாமே ஒரு காலத்தின் வசமாக தான் நடக்கிறது, மறுபடியும் நீ சேருவே அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகிறா. ஒரு கூட்டம் வருது. இவளை ஒரு பைத்தியம்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா கிழிஞ்ச வஸ்திரம், அந்த வஸ்திரத்தையும் மாற்றிக்கலை, கடைசி வரையும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா. அதே மாதிரி அழுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னால், இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறா. உடனே அந்த கூட்டம் ஒரு காட்டு வழியாக போகும்போது, இங்கே காட்டிலே விட்டால் நல்லதில்லை, யாரும் இல்லாத காட்டிலேன்னு சொல்லி கூட கூட்டுன்னு போகிறா. அவள் ஒரு ராஜ்யத்துக்கு போய் சேர்றா. இது நம்ம இப்போ பார்க்க வேண்டியது 65ஆவதுல பார்த்தா நமக்கு கிடைக்கும். இந்த பிரலாபம் இருக்கே, தமயந்தியினுடைய புலம்பல், அதுதான் இங்கே அதிகப்படியான ஸ்லோகங்களே, 132 ஸ்லோகங்கள். அப்படி அதுக்கே நம்ம ஒரு நாள் தனியாக வச்சுட்டா நமக்கு இன்னும் அதை அவளுடைய அந்த பாதிவிரத்தையும் எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல் ஸ்லோகத்திலே நமக்கு தெரிஞ்சிடும், சா தச்ருத்வா அனவத்யாங்கி சார்த்தவாக வச்சஸ்ததா ஜகாம சக தேனைவ சார்த்தேன பதி லாலசா. தன் கணவனை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போகிறான். அதில் இந்த சார்த்தவாகான்னு பேர், அந்த இடத்துக்கு தான் போகிறா, அவளோட சேர்ந்து போகிறா.
அத காலே பகுதிதே வனே மகதி தாருணே தடாகம் சர்வதோபத்ரம் பத்ம சௌகந்திகம் மகத். இதில் எங்கெங்கெல்லாம் கடந்து போகிறா, எவ்வளோலாம் சிரமப்பட்டு போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக இருக்குது. இதில் 64வது ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும், இந்த ராஜா எந்த ஒரு ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாலோ அந்த இடத்துல இவ ஒரு வித்தியாசமாக இருக்கா, இவளுடைய செய்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது அந்த ராஜாவினுடைய அம்மா அவள் புரிஞ்சுக்கிறா, இது ஏதோ கொஞ்சம் சிரமத்தில் இருக்கான்னு தெரிகிறது, நான் இவளுக்கு ஒரு ஆசிரியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தான் கூட்டு வச்சுக்கிறா. ராஜமாதுஹு வசஸ்ருத்வா தமயந்தி வச்சஹா அப்ரவீத் சமயேன உத்ஸஹே வஸ்து த்வயி வீர பிரஜாயினி. இந்த இடத்துல நம்ம சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அம்மா சொல்கிறா, நான் உனக்கு ஆசிரியம் தரேன், ஏன்னா தனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நீ தோழியாக இரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இவ ஒரு சில கட்டளைகள்லாம் போடுறான். என்னென்னா, உச்சிஷ்டம் நைவ புஞ்சியாம், மிச்சம் வச்சதை நான் சாப்பிட மாட்டேன். நகுரியாம் பாத தாவனம், யாருக்கும் நான் காலை அலம்ப மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் என் கணவனுடைய உச்சிஷ்டத்தை தான் சாப்பிடுவேன், அவருடைய காலை மட்டும்தான் நான் அலம்புவேன். நச்சாஹம் புருஷான் அந்யான் பிரபாஷேயம், எந்த ஒரு ஆண்மகனோடு நான் பேச மாட்டேன். கதஞ்சன பிரார்த்தையேத் எதிமாம் கஷ்டித்து தண்டியா தே ச புமான் பவேத், யாராவது என்கிட்ட பேசினா அவன் தண்டனைக்குரியவனாக ஒத்துக்கணும். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வத்தியஸ்சதே அசகிருத் மந்த இதி தே வர்த்தமாஹிதம் பர்த்து அன்வேஷனார்த்தம் து பஷ்யேயம், நான் ஒருத்தர் தான் பார்ப்பேன், அதுவும் என்னுடைய கடனை தேடுறதுக்காக. யாருன்னு கேட்டால், நன்கு கற்றறிந்த ஒரு வேத விற்பனை தான் நான் பார்ப்பேன். எத்யேவம் இஹ வத்ஸ்யாமி, இப்படியெல்லாம் நீ சொன்னால் நான் இங்கே இருக்கேன். அத்தஹா அந்யதா நமே வாசகா, இதுக்கு மாறாக நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் இங்கேருந்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ராஜா மாதாவும் ஒத்துக்கிறா. ஏன் ஒத்துக்கிறாங்கிறதுக்கு காரணம் பின்னாடி சொல்ல போகிறா. தாம் பிரகிருஷ்டேன மனசா ராஜமாதா இதம் அப்ரவீத் சர்வமேதத் கரிஷ்யாமி, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், நீ இங்கே இருந்துடுன்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், இவர் நலன் சுத்தின்றே போகிறார். உத்ஸ்ருஜ்ய தமயந்தீம் து நலஹா ராஜா விஷாம்பதே ததர்ஷ தாவம் தஹ்யந்தம், போயிட்டே இருக்கார். போகும்பொழுது காட்டு வழியில் ஒரு பெரிய காட்டு தீ, அதில் ஒரு குரல் கேட்குறது, தீனமான குரல், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு போய் பார்க்குறார். அந்த கார்கோடகா சர்பா, அது அந்த சர்ப்பத்துக்கு என்ன ஒரு சாபம்னு கேட்டால், நாரதருடைய சாபத்தின் வசமாக அது நகர முடியாது, அப்படி ஒரு நிலை அதுக்கு. அதை காப்பாற்றணும்னு போகிறார். போய் காப்பாற்றுறார். எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அது கடிச்சிடுறது. கடித்து உடம்பு முழுதும் கருப்பாகிடுறது. அவருடைய பழைய அந்த உருவம் போயிடுறது. அப்போது அந்த கார்கோட்டன்கிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், நல்லது தானே பண்ணேன், நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கும்போது சொல்கிறா, இது உன்னுடைய நலனுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், உன்னுடைய உருவம் தெரியக்கூடாது. எப்போ இந்த களியானது உன்னை விட்டு போகிறதோ, களி இந்த விஷம் ஜாஸ்தியாக முழுக்க பரவினதுக்கப்புறம் களி போயிடும், இந்த விஷத்தின் வசமாகத்தான் அது போகும், இல்லைன்னா உன்னை விட்டு அந்த களி போகாது, உங்ககிட்டே தான் இருக்கும். அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த நேரம் வரும் பொழுது இந்த விஷத்தினுடைய அந்த பிரபாவத்தை தாங்க முடியாத களியானவர் வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அது மறைஞ்சு போய்டுறது. அதுவும் எப்படின்னா, எடுத்துக்கும் பொழுது நீ பறக்கிறியே, எத்தனை அடி நடக்கிறேன்னு நீ சொல்லிகிட்டே வா, 1 2 3 என்ன சொல்கிறது, 10 என்ன உடனே மறைஞ்சு போய்டுறது. அந்த 10 எதுக்குன்னு கேட்டால், 10 சகாயங்கள் நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்படின்னு நடுவில் இந்த கதை வருது. நமக்கு இது 66வதுல நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். அடுத்தது ருதுபர்ணனை நோக்கி போகிறார். அதுவும் இந்த கார்கோடகன் தான் வழி காமிக்கிறான். நீ ருதுபர்ணன் என்கின்ற ராஜா இருக்கார் அயோத்தியில், நீ அங்கே போ, பாஹுகஹா அப்படிங்கிற பெயரோட ஒரு சமய கலைஞராக நீ இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற, அந்த கார்கோடகா சொல்லி கொடுக்கறத வச்சுட்டு இவரும் அங்கே போகிறார். அங்கே ருதுபர்ணன் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறார், நான் அஸ்வத்தை பாதுகாப்பேன், சமையல் பண்ணுவேன், இந்த மாதிரியான கலைகள், அத்தனை கலைகள்னு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறதாக சொல்லி சேர்றார். இதுக்கப்புறம் 69வது சர்க்கத்தை நம்ம பார்க்கலாம். அதில் என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் தன்னுடைய பிள்ளை பெண் காணம் அப்படின்னு யார் பார்க்குறார், பைமகா அந்த ராஜா தமயந்தியினுடைய அப்பா, அவர் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு அதை தேடுறதுக்காக சில பிராமணர்களை நியமிக்கிறார். விதர்பராஜோ தர்மாத்மா பீமோ நாம மகாத்யுதி
சுதேயம் தஸ்ய கல்யாணி தமயந்தீதி விஸ்ருதா. நமக்கு நேரம் ஆக்சுவலாக எனக்கு இன்னும் போகிறலேன்னு தான் தோன்றது. ஏன்னா நிறைய நான் அப்படியே கதையாக சொல்லிட்டு போகிறேன், ஸ்லோகங்கள் சொல்லணும்னு ஆசை. என்ன பண்ணுறது? ராஜா து நைஷதோ நாம வீரசேன சுதோ நலஹ பாரியேயம் தஸ்ய கல்யாணி புண்ணியஸ்லோகஸ்ய தீமதா. இந்த நலனையும் காணும், அவனுடைய மனைவியும் காணும். நான் சில அடையாளங்களை சொல்கிறேன், இதை வச்சுட்டு நீங்கள் தேடிட்டு வாங்கோ, கிடைச்சா நான் நிறைய உங்களுக்கு பரிசு பொருள் தரேன் அப்படின்னு சொல்கிறா. அதை வச்சுட்டு நிறைய பேர் தேட ஆரம்பிக்கிறா. அதை ஒரே ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறார். இந்த சர்க்கத்தில் இருக்கு, நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறேன். அதர்ப்பயத் சர்வான் குஷலினஹ திருஷ்ட்வா பாந்தவான் தாரகௌச்சதௌ மாதரம் பிதரன் சோபௌ சர்வம் செய்வ சகீஜனம் தேவதாः பூஜயாமாச பிராமணாश्च யசஸ்வினி பரேன விதினா தேவி தமயந்தி விஷாம்பதே. இந்த சுதேவஹான்னு பேரா, சுதேவஹான்னு பேர். அவர் தான் கண்டுபிடிக்கிறார் தமயந்தி இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது. அதர்ப்பயத் சுதேவம் கோசஹஸ்ரேன பார்த்திவஹ பிரீத்தோ திருஷ்ட்வைவ தனயாம் கிராமேன திரவிணேன ச சாவ்யுஷ்டா ரஜனீம் தத்ர பிதுர்வேஷ்மணி பாவனி. இந்த இவர் பார்த்ததுக்கப்புறம் சில ஸ்லோகங்கள்லாம் வருது. பார்த்த உடனே நம்ம இதை பார்த்துட்டோமே, நம்ம போயிட்டு ராஜா கிட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறார். சொன்னால் 1000 பசுக்கள் கிடைக்குமே அப்படின்னு. அப்புறம் அவர் தோன்றது, ஒரு பெண் இங்கே ஒரு ராஜா கிட்ட இருக்கான்னா ஏன் தன்னுடைய அப்பா கிட்ட போகலை அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம இதுக்கான இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். ஒருத்தர் நம்ம பரிசு பொருள் கிடைக்கிறதுக்காக அவர் பண்ணிடலை, யோசிக்கிறார். ஒரு வேளை இப்படி இருக்குமோ, தன் கணவன் இல்லாமல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ, இல்லை என்ன கஷ்டம், அங்கே குழந்தைகள் வேறு இல்லை, அந்த குழந்தைகளை எங்கே அனுப்பிச்சா, இப்படி ரொம்ப யோசிக்கிறார். அதுக்கப்புறம் சுயமாகவே போய் பரிச்சயம் பண்ணிட்டு, நான் தான் சுதேவஹான்னு பேர், இப்படி உன்னுடைய அப்பா தேடின்னு இருக்கார், நான் போய் சொல்லலாமா, இப்படி எல்லாம். அதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் யோசிக்கிறது இப்படியா அப்படியான்னு கேள்வியே 10 விதமாக ஒரு வரிசையாக ஸ்லோகங்கள் வரும். நமக்கு இல்லை இப்போ படிக்கிற நேரம். அதுக்கப்புறம் மாம் மாம் சேதிச்சசி ஜீவந்தீம் மாதா சத்தியம் பிரவீமிதே நலஸ்ய நரவீரஸ்ய யதஸ்வானயனே புனஹா. அவளையும் கூட்டுன்னு வந்துடுறா. அவன் அம்மா கிட்ட இந்த தமயந்தி சொல்கிறா, நான் உயிரோடு இருக்கணும்னு நீ நினச்சேன்னு சொன்னால் நலனை கொண்டு வந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தமயந்தி தவசுதா பர்த்தார மனுசோச்சதி அபகிருஷ்ய லஜ்ஜாம் சா ஸ்வயம் உக்தவதின் இருப்ப பிரயதந்தாம் தவ பிரேஷ்யாக. இந்த தமயந்தினுடைய அம்மா இந்த ராஜா கிட்ட சொல்கிறார், இவ கண்டுபிடிச்சது மட்டும் போராது, இவ உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் நலனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்குண்டானது என்ன பண்ணணுமோ அது பண்ணு அப்படின்னு அந்த தமயந்தியினுடைய அம்மா அந்த ராஜா கிட்ட சொல்கிறா. அத தீர்க்கஸ்ய காலஸ்ய பர்ணாதோ நாம வை த்விஜஹா. இப்படி அவர் சொன்ன உடனே அவள் அப்பா என்ன பண்ணாரா, மறுபடியும் எல்லாரையும் அனுப்பிச்சாராம். எல்லாரும் எல்லா திக்குக்கு போயிட்டு எல்லா பிராமணர்களும் போய் தேடிட்டு வாங்கோ அப்படின்னு சில அடையாளங்கள்லாம் சொல்லியிருக்கார். பர்ணாதஹா அப்படின்னு ஒரு பேர், அப்படின்னு அர்த்தம். இலையை கூட சாப்பிட மாட்டாராம், அவ்வளோ ரொம்ப சிரேஷ்டர். பர்ண அதஹா, இலைய அபர்ணான்னு அம்பிகா சொல்கிறோம் இல்லையா, என்ன அர்த்தம்? அபர்ணான்னா சிவனை நோக்கி பிரார்த்தனை, இந்த விரதம் இருக்கும் சமயத்தில் சிவனை மனம் முடிக்கணும்னு ஒவ்வொரு அம்சமாக விட்டுட்டே வந்தாலாம். காற்று சாப்பிட்றது, ஜலம் சாப்பிட்றது, ஒவ்வொன்றா விட்டுட்டே வந்தாலாம். கடைசியில் இந்த காஞ்ச இலையை சாப்பிட்றது அதையும் விட்டுட்டா. அதனால தான் அன்னிலேருந்து அம்பாளுக்கு அபர்ணான்னு பேர். அதே அர்த்தம்தான் இங்கேயும். இவருக்கு பேர் பரணாதகான்னு பேர். அவர் ரொம்ப காலம் தேடி இந்த நைஷதஹா அங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அதுவும் நைஷதம் மாதிரி இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கார். ரஹிதா பத்ருபிஷ்சைவ ந குப்பியந்தி கதாச்சன. அங்கே போயிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் சொல்லி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லையா, தமயந்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கா. என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் இங்கே இப்படி ஒருத்தர் இருந்தால், கஷ்ட காலத்தில் இருந்தால், தன்னுடைய மனைவியோடைய வஸ்திரத்தையும் கிழிச்சு எடுத்துன்னு போயிட்டான், அது நியாயமாது அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஊரில் போய் உறக்க சொல்லணும். சொன்னால் யார் ஒருத்தன் பதில் சொல்கிறானோ அந்த ஊரில் யார் பதில் சொன்னானோ என்கிட்ட சொல்லு. ஏன்னா நலன் ஒத்துக்க மாட்டான், இங்கே தான் இருக்கான்னு சொல்ல மாட்டான். இப்படி ஒரு கேள்வி கேளுங்க, இது சரியா தப்பா அப்படின்னு கேளுங்க. யார் பதில் சொல்கிறானோ, எந்த ஊரில் சொல்கிறானோ அதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா தமயந்தி. அனுஜாத்தம் அங்கே போய் சொன்ன உடனே பதில் வேற சொல்கிறான். குஷலம் செய்வ மாம் பிருஷ்டுவா பஷ்சாட் இதும் அபாஷத்தை. இங்கே பாருங்க,
இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஏதத் ஸ்ருத்வா அஸ்ருபூர்ணாட்சி பரணாதயஸ்ய விஷாம்பதே தமயந்தி ரஹா அப்யேத்திய மாதரம் பிரத்யபாஷத அயமர்த்தா. இந்த இந்த பரணாதகா போயிட்டு அந்த பதில் வாங்கிட்டு வந்து சொல்கிறார். சொன்ன உடனே அம்மா கிட்ட தனிமையில் சொல்கிறா, அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் கூப்பிட்டா வரமாட்டான், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதன்படி அப்பா கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அயமர்த்தா ந சம்வேத்யா, இது யாருக்கும் தெரியக்கூடாது. மாதா, அம்மாவே, துவத் சந்நிதோ நியோக்ஷே, உங்ககிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், நீயே இந்த வேலையை பண்ணு. என்னென்னா, சுதேவம் திஜசத்தமம் யதா ந நிருபதிஹி பீமஹா பிரதிபத்யேத மே மதம் ததா துவயா பிரகர்த்தவியம் மம சேத் பிரியமிச்சசி. எனக்கு ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணணும், நீ நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிறது நீ பண்ணு. என்னென்னா, யதாச்சாஹம் சமானிதா சுதேவேன ஆஷு பாந்தவான் தேனைவ மங்களேன ஆஷு சுதேவஹா யாத்து மாச்சிரம். இவன் வந்திருக்கான், இந்த சுதேவஹாங்கிற அந்த முன்னாடி போன தூதுவன், இந்த பரணாதகா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தானே, வரும்பொழுது சத்காரம் பண்ணினாலாம். சத்காரம் பண்ணும் பொழுது 1000 பசுக்கள் கொடுத்துட்டு சொன்னாலாம், இது என்னுடையது இல்லை, எங்கள் அப்பாவுடையது, எங்கள் ஆத்துக்காரர் வருவார், நான் அவரோட சேர்ந்துடுவேன், இப்போ அவர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, வந்ததுக்கப்புறம் நான் அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக தரேன் அப்படின்னு சொன்னாலாம். இது என்னுடையது இல்லை, பரிசு பொருள் 1000 எங்கள் அப்பா அறிவித்தது, அது கொடுத்துருக்கான், நான் இப்போ கொடுக்கறதுக்கு இல்லை அந்த சொத்தை, என் கணவன் வந்ததுக்கப்புறம் ராஜ்யத்தையும் அடைவான், நான் மறுபடியும் ராணி ஆவேன், அப்போ நான் அவனுக்கு நிறையா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலாம். யார்? அந்த பரணாதன் கிட்ட. இப்போ மறுபடியும் இந்த சுதேவகா அப்படிங்கிற அந்த ஒரு விப்ரனை அனுப்பிச்சு வைக்கிறார். என்ன சொல்லணும்னு கேட்டா, துவயாஹி மே பகுகிருதம் எதன்யோ நகரிஷ்யதி அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறா. கத்வா சுதேவா நகரீம் அயோத்தியவாசினம் நிருபம் ருத்துபர்ணம் வச்சோ ப்ரூஹி. நேராக போ, ருத்துபர்ணன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. என்னென்னா, ஆஸ்தாஸ்யதி புனகா பைமி தமயந்தி ஸ்வயம்வரம். மறுபடியும் இந்த பைமி, பீமனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய தமயந்தி இன்னொரு ஸ்வயம்வரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படிங்கிறதாக ஒரு விஷயத்தை எங்கேயும் சொல்லக்கூடாது, நேராக போய் அயோத்தியில் தான் சொல்லணும். ருத்துபர்ண ராஜா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் போய் சொல்லணும் அப்படிங்கிறதாக சொல்கிறா. தத்ர கச்சந்தி ராஜானஹா ராஜபுத்திராஷ்ட சர்வதா. இப்படி யார்கிட்டையும் போய் சேரலை, இந்த ஒரு விஷயம் ஒருத்தருக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கு. யாருக்கு? இந்த நலன் எங்கே இருக்கானோ அங்கே. அதுவும் எப்படி தெரியுமோ, இன்னைக்கு விஷயம் போய் சேரணும், நாளைக்கு சுயம்வரம் சொல்லணும், அப்படி போய் சொல்லணும். இது தமயந்தியினுடைய ஒரு ஐடியா. ஏன்னா அப்போ தான் அது நலனான்னு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சுதேவகாவும் போயிட்டு அங்கே சொல்கிறார், ஸ்ருத்வா வச்ச சுதேவஸ்ய ருத்துபர்ணோ நராதிபா சாந்தியன் ஸ்லக்ஷணையா வாச்சா பாகுகம் பிரத்யபாஷத. பக்கத்திலேயே நலன் பாகுகாங்கிற வேஷத்தில் இருக்கார். கூட்டு சொல்கிறார், என்னப்பா இது நாளைக்கு வச்சிருக்காளாம், நம்மளால் போக முடியுமா, நான் விதர்பத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், முடியுமான்னு கேட்டாராம். ஏக அண்ணா ஹததத்வஜ்ஞ, நீ அஸ்வசாஸ்திரம் தெரிஞ்சவன், ஒரே ஒரு பகலில் போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறார். தமயந்தி வதே. அது கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப துக்கம் வந்துடுதான். தமயந்தி வதேதே தத் குறியா துக்கேன மோஹிதா. ஒரு வேளை பைத்தியம் முடிச்சு இதையா பண்ணிட்டு இருக்காளோ இவ, அஸ்மதர்த்தே பவேத், அதான் எனக்காக வேறு எதா பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு ஒரு சந்தேகம். தன்னைத்தானே இவர் ராஜா சொல்கிறதுக்கு இவர் யோசிக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. ராஜா போகலாமான்னு கேட்டுருக்கார். இவர் பக்கத்தில் இருந்து எதை நினைக்கிறார், இவன் என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, எதுக்காக மறுபடியும் 2வது சுயம்வரம் ஏற்பாடு பண்ணுறா, ஒருவேளை எனக்காக மனசை வச்சுன்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாளா. நிஷம்ச பத வைதர்பி பர்த்ருகாமா தபஸ்வினி மயா க்ஷுத்ரேன நிகிருதா கிருபனா பாபபுத்தினா. திட்டிக்கிறார் வேற ஒரு சமயத்தில். தனதானே கரெக்டு தானே அவள் பண்ணுறது, நான் தான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, ஏமாந்து போயிட்டேனே, என்ன மாதிரி அவள் ஒரு கணவனை ஏன் விரும்புவா, அது புத்தி சப்பலம் உண்டே ஸ்திரீகளுக்கு, அந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கா ரெடி ஆகிட்டா போல இருக்கு அப்படின்னு ஒரு இதை சொல்லிக்கிறார். மம சோகேன சம்விக்னா நைராஷ்யாத் அனுமத்தியமா நைவம் சா கரிஹிச்சித் குறியாத் சாபத்யாச்ச விசேஷத்தா. அதாவது எப்படி சொல்லிக்கிறார் அப்படின்னு கேட்டால், என்னுடைய சோகத்தினால பித்தம் பிடிச்சி வேறு ஏதாவது பண்ணிக்கிறாளா, எதற்ற சத்தியம் வா அசத்தியம் வா, சரி இப்படியா அப்படியான்னு தெரியலை. அவர் இதையும் சொல்லிக்கிறார், தன்னையும் சொல்லிக்கிறார், ஒருவேளை நான் தான் பைத்தியம் பிடிச்சிருந்து அவளை திட்டுறேனோ, என்ன அவள் அப்படிலாம் பண்ணுவாளான்னு, எவ்வளோ பதிவிரத்தை நான் தான் புரிஞ்சுக்காமல் திட்டுறேன், இப்படிலாம்
இந்த சந்தேகங்கள் வர்றதுக்காக பல ஸ்லோகங்கள். இப்படியா அப்படியான்னு நம்மளுடைய சாமானிய வாழ்க்கையில் நம்ம எப்படி யோசிப்போமோ அதுதான் இங்கே கதையை. இப்படி சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், எது வேணா ஆகட்டும், எதத்த சத்தியம் வா அசத்தியம் வா கத்வா வேத்ஸ்யாமி, அங்கே போய் நான் தெரிஞ்சுட்டேன், இதுக்காகவாது நான் அதை அரை நாளில் அங்கே போய் சேர்றேன் அப்படின்னு கிளம்புறார். அங்கே கிளம்பும் பொழுது சில குதிரைகளே டெஸ்ட் பண்ணிக்கிறார், எந்த குதிரை எடுத்துக்கலான்னு. நோஞ்சானா ஒரு குதிரை அங்கே இருக்குது, அதை போய் தேர்ந்தெடுக்கிறார். இந்த பாகுகா முன்னாடி தமயந்தி அனுப்பிச்சா இல்லையா ஒரு குழந்தைகளை கொண்டு சேர்க்கிற சொல்கிறதுக்கு, அந்த ஆசாம் என்ன பண்ணியிருக்காருன்னா குழந்தைகளை அங்கே சேர்த்துட்டு அயோத்தியில் வந்து வேலை பார்க்குறார். அந்த குதிரை தான் அது. அப்போது கேட்குற அவர்கிட்ட, என்னப்பா நீ இந்த ஒரு குதிரை எடுத்துக்கிற, இதுவே ஒரு 10 அடி கூட போகாது போல இருக்கு, இதை போய் நீ எடுத்துக்கிறியே அப்படின்னா, எனக்கு தெரியும் நீங்கள் வாங்கன்னு கூட்டின்னு போகிறார். அந்த வர்ணனைலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 வாக்கியத்தை சொல்லிடுறேன். போகும்பொழுது அவருடைய துண்டு கீழே விழுந்துறதான், உத்தரியம், ராஜாவுடைய உத்தரியம் கீழே விழுந்துறது. என்னோட உத்தரியம் கீழே விழுந்துட்டு ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்தி எடுத்து வரேன். 1 நிமிஷம்லாம் போகாது, ரிட்டர்ன் போகிறது வந்து 1/2 hour போகணும், நம்ம பல யோஜனைகள் தாண்டி வந்துட்டோம். வண்டி குலுங்கலை, அவ்வளோ வேகமாக போகிறது. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா நதி பிரவகிக்குமா இல்லையா அந்த மாதிரி மரங்கள் ஓடுற போல் இருக்கான். இப்படி போகும்பொழுது அது அப்படி ஓடுற மாதிரி இருக்கான். மரங்கள் மலைகள்லாம் ஓடுறதான் பின்னாடி, இப்படி வண்டி ஓட்டுறார் அப்படிங்கிறதாக ரொம்ப வர்ணனை இருக்கும். இதில் இது ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது. இன்னொரு விஷயம், இவ்வளோ வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் எத்தனை பழங்கள் இருக்குது, எத்தனை இலைகள் இருக்குதுன்னு அந்த ராஜா என்றாராம். அதுக்கு ஏன் இதை சொல்கிற காரணம்னு கேட்டால், கார்கோட்டகன்னு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கான். இந்த ருத்துபர்ண ராஜா இருக்காரே, அவர் வந்து கணக்கில் ரொம்ப சிம்மம். அவர்கிட்ட நீ இந்த வித்தியை கற்றுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உனக்கு எல்லா தோஷங்களும் நீங்கின பிறகு நீ மறுபடியும் சூதாடணும். சூதாடும் பொழுது உனக்கு கணக்கு தெரியணும். நீ தோத்தது காரணமே அந்த கணக்கு தான். அந்த கணக்கு வித்யா அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த மகாபாரதத்தில் போகும்பொழுது அவர் அப்படி எண்ணினார். இவருக்கு ஒரே ஆச்சரியமா, இத்தனை இலைகள் இருக்குன்னு சொல்கிறாரு எப்படி அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்படி ஒரு சக்தி உண்டுன்னு சொல்கிறார். ரொம்ப வேகமாக வந்து சேர்ந்தாச்சு. எங்கே, இந்த விதர்பா நகரத்துக்கு வந்தாச்சு. அப்படி வரும்பொழுது நேரம் பார்க்குறார், சொன்ன நேரத்தை விட முன்னாடியே வந்துட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டார். யார், அந்த ராஜா. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். கேட்கும்போது சொன்னாராம், நீங்கள் கணக்கு சொல்கிறீங்களே அந்த விதி எனக்கு கொடுங்க. இவர் சும்மா இல்லை, அந்த அஸ்வ வித்தியை நீ எனக்கு கொடுத்தா நான் உனக்கு இது கொடுக்குறேன். பரஸ்பரம் தான் திரவிய விநியோகா. இப்படி கொடுத்த அந்த வித்தியை வாங்கிட்டார் அப்படின்ருக்கு. இந்த வந்து தேர் நிற்கிறது, அந்த தேர் வரும்பொழுதே அந்த சத்தத்தை கேட்டுட்டு தமயந்தி சந்தோஷப்படுறாளாம். இந்த தேர், இந்த குதிரை சத்தம் என் கணவனுடையது தான் அப்படின்னு சொல்கிறா. யதாசௌ ரத நிர்கோஷா பூரையன்னிவ மேதினிம் மம ஆஹ்லாதயத்தை, எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுறது. அது கிட்ட வர 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 அந்த சத்தமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, இனிமையாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. புரிஞ்சுட்டு அந்த தேரோட்டியை பார்க்குறதுக்காக சில பேர் அமுச்சு வைக்கிறா. வந்திருக்கவனுடைய அடையாளம்லாம் நீ பார்த்துட்டு என்னை சொல்லு அப்படின்னு சொல்கிறா. தமயந்தியபி சோகார்த்தா திருஷ்டுவா பாங்காசுரியும் நிருபம் சூதபுத்திரம் ச வார்ஷ்ணேயம் பாகுகஞ்ச ததாவிதம். அங்கே வந்து பார்க்குறா, யாரோ அம்சவாலும் அங்கே நலனா இல்லை. அது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், வேறு வேஷத்தில் இருக்கான்னு தெரிகிறது. அவங்க வந்து சொல்லும் பொழுது, இல்லையே இந்த அடையாளங்களை என் கணவனுடைய அடையாளங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஒரு கேஷினி அப்படின்னு ஒரு அம்மாவை அனுப்புகிறா. கச்ச கேஷினி ஜானீஹி கயேஷ ரதவாஹகா. அப்போது இந்த தமயந்தி முடிவு பண்ணுறா, என்னதான் இருந்தாலும் தேரை இவ்வளோ வேகமாக ஓட்டுறது அவருக்கு மட்டும்தான் சாத்தியம், வேறு யாருக்கும் கிடையாது. அவரை நீ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அந்த கேஷினிங்கிறவ போகிறா. போயிட்டு என்ன பண்ணுறா கண்டுபிடிக்கிறதுக்கு பழைய டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே போயிட்டு கதை சொல்கிறான். என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், ஸ்வாகதம் தே மனுஷேந்திர குஷலம் தே பிரவீமியகம் தமயந்தியா வச்சசாது நிபோத புருஷ. என்னன்னு கேட்டால் பாருங்க, யோசௌ திருத்தீயா புண்ணியஸ்லோகஸ்ய, அந்த பழைய ஸ்லோகங்கள் சொன்னோம் இல்லையா நாம் வரிசையா, அதாவது இந்த வஸ்திரங்களை விட்டுட்டு போயிட்டான் அது நியாயமா அப்படின்லாம் மறுபடியும் இந்த கேஷினி விட்டு கேட்க சொல்கிறா. அவன் பதில் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த நேரத்தில் அதுதான் நியாயம். ஏன்னு கேட்டால் அவ துக்கப்படுறா, அதனால் அவன் பண்ணதான் நியாயம் அப்படிங்கலாம் சொல்லி அனுப்புகிறார். யார், நலஹா. புரிஞ்சு போச்சு. உடனே மறுபடியும் அனுப்புகிறான் அந்த சுகேஷன். இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கணுமே, குழந்தைகளை கொடுத்து அனுப்புகிறா அவளோட சேர்ந்து. தன்னுடைய 2 பேர் இருக்கா இல்லையா,
அந்த 2 பேரையும் அனுப்புகிறான். பார்த்த உடனே எனக்கு கண்ணில் தாரையாக தண்ணி கொட்டுறது. அது எப்படி சொல்கிறா, இஹைவ புத்ரோ நிக்ஷிப்ய நலஸ்ய சுபகர்மணா கதஸ்ததோ யதா காமம் நைஷ ஜானாதி நைஷதம். இப்படி எல்லாத்தையும் வரிசையாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு இவருக்கு தன்னுடைய குழந்தை ஞாபகம் வந்து அழுதுட்டு, எனக்கு ஏதோ மாதிரி பண்ணுறது, நீ அவளை கூட்டுன்னு போயிடு, இனிமேல் நீ இங்கே வராதே அப்படிங்கிறாளாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நீ இது 2-3 தடவை என்கிட்ட வந்துட்டேன், பார்க்க என்ன தப்பாக நினச்சிப்பான். இதே மாதிரி அந்த சுதேவகான்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பிராமணன் வந்து இவளை தேடிட்டு போனா அப்படின்னு, அங்கேயும் அந்த ராஜமாதா தூரத்திலேருந்து கவனிக்கிறா. இந்த பிராமணன் அவளோட சேர்ந்து பேசின்னு இருக்கா, அவள் அழுதுன்னு இருக்கா. அந்த பிராமணன் வந்து சொல்கிறா கதை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, அப்படியா எங்கள் அப்பா அமிச்சாரான்னு அழுதுன்னு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த ராஜமாதா கேட்குறா, ஏன் நீ வந்து ஒரு பெண்ணு தனியாக ஒருத்தரோட பேசக்கூடாது, அது அழுதுன்னு இருக்க, என்ன கதைன்னு அவட்ட கேட்குறா. சொல்லலை, இந்த பிராமணனே சொல்லிடுறான், இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ யாரோ இல்லை, எங்கள் ராஜாவுடைய புத்திரி. அப்போ தான் அவளுக்கே தெரியுது அந்த ராஜா மாதாவுக்கு, அந்த ராஜமாதா யாருன்னு கேட்டால் தமயந்தியுடைய அம்மாவுடைய சகோதரி. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவளை வந்த உடனே என்ன கண்டிஷன் போட்டாலும் ஓகேன்னு கூட்டுண்டா தெரியுமா. ஏன்னு அப்போ காரணம் சொல்கிறான், நீ இத்தனை கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் நான் உன்னை ஏன் சேர்த்துட்டே தெரியுமா, உன்னை பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி மனசில் ஒரு இது தெரிஞ்சது, இந்த குழந்தைய நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோன்னு தெரிஞ்சது அப்படின்னு பேசிகிட்டே இந்த இடத்துல அந்த அழுக்கை நீக்கிறா. அந்த அடையாளம் இதுதான் உன்னுடைய அடையாளம். எப்படின்னு கேட்டால், உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரே சமயத்தில் தான் கர்ப்பம் ஆச்சு. அந்த குழந்தை பேர் நடக்கிற சமயத்தில் நாங்கள் 2 பேரும் உங்கள் அப்பா, அதாவது உங்கள் தாத்தா வீட்டில், அவங்களுடைய அப்பா வீட்டில் இருந்தோம். அப்போ நான் உன்னை பார்த்துருக்கேன், இந்த அடையாளம் தான் உன்னோட அடையாளம். அதனால தான் நான் வந்து அன்றைக்கே உன்கிட்ட என்ன நீ கண்டிஷன் போட்டாலும் ஓகேன்னு ஒத்துண்டேன். இவ வரமாட்டேன்னு சொன்னான். யாருன்னா அந்த சுதேவ கூப்பிட்ட உடனே தமயந்தி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த அம்மா தான் அனுப்பிச்சி வைக்கிறா, நீ நலனை கண்டிப்பாக மறுபடியும் அடையவே, இங்கே இருக்கிறத விட உங்கள் அப்பா அம்மா இடத்துல நீ இருக்கிறது தான் சரின்னு சொல்லி அவள் தான் அமுச்சு வைக்கிறா. யார், அந்த ராஜமாதா அப்படிங்கிறவ அவள் தான் அமுச்சு வைக்கிறா. இப்படியாக அந்த கதைகள் எல்லாமே இந்த கேஷினி மூலமாக நலன் தெரிஞ்சுக்கிறான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா பாருங்க. இங்கே தனிமையில் அழுதுது தப்புன்னு தெரிஞ்சது விஷயத்தை சொல்லிட்டா. அதே மாதிரி இவரும் அந்த கேஷினியை வந்துட்டே இருக்கான்னு சொல்லி, இந்த பக்கம் வரவே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்படியாக 2 பேருடைய ஒரே மாதிரியான தாட்ஸ், 2 பேருடைய தர்ம சிந்தனையும் 2 ஒன்றா இருக்குது. தமயந்தீது தச்ருத்வா பிருஷம் சோக பராயணா சங்கமானா நலம் தம்வை கேஷினி மிதமப்ரவீத்து. மறுபடியும் அனுப்புகிறாளாம். என்னன்னு கேட்டால், நீ இன்னொரு செக் பண்ணிக்கோ, போயிட்டு நிறைய அண்டாக்கள் கொடுக்கணும், என்ன நெருப்பு யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, அதை அலம்புறதுக்கு ஜலம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறா. எப்படின்னு கேட்டால், இந்த ருத்துபர்ண ராஜா வந்திருக்காங்க இல்லையா, இந்த ருத்துபர்ண ராஜாவிற்கு ஆதித்யேயம் பண்ணணும், விருந்தோம்பல் பண்ணணும், நிறைய சமைச்சு கொண்டு கொடுத்துடணும். ஆனால் எதையும் அலம்பக்கூடாது, அப்படியே கொண்டு வச்சிடணும், யாரும் ஜலம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சமைக்க சொன்னா ராஜா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவனை விட்டே சமைக்க சொல்லணும், நலனை விட்டே சமைக்க சொல்லணும், அதை இங்கே கொண்டு வரணும். சமைக்கிறதுக்கு யாரும் அட்னியை தரக்கூடாது. இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு மறுபடியும் அந்த கேஷினியை அமிச்சா. அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சா. அவள் தூரம் எழுந்து பார்க்குறாளாம். இவர் கண்ணால் பார்த்தா ஜலம் தானாக சொல்கிறது எல்லாம் க்ளீன் ஆகிடுறது. அட்னியே இல்லை, சூரியன்கிட்டேருந்து எடுத்துக்கல, கண்ணால் பார்த்தா அட்னி வந்துடுறது. சமைச்சும் வச்சாச்சு, பயந்து போயிட்டா. முதல்ல சமைச்சதே வாங்கிட்டு வான்னு சொல்லலை, போய் பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறா. இது மனுஷன் மாதிரி தெரியல, ஏதோ ராட்சசன் மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் ரொம்ப ஏதோ மாயாஜாலெலாம் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு புரிஞ்சு போச்சு. சரி ஒன்று பண்ணு, அவள் சமைச்சதை வாங்கிட்டு வா அப்படின்னா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்க்குறா. கண்டிப்பாக இது நலன் தான், பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. சமையலை வச்சு கண்டுபிடிக்கிற நலனை தன் மனைவி இதுக்கு தான் சமைச்சு கொடுக்கணும் நம்ம, அப்போ தான் நாளைக்கு நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் கண்டுபிடிப்பா போலக்கு. அந்த சமையல் வச்சு நலன்தான் முடிவு பண்ணிடுறான், இது அவர் தான், சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறதாக சொல்கிறா. இதுக்கப்புறம் கூட நிறைய இருக்குது, நமக்கு 1.5 மணி மேலே அடுத்து, அதனால் நான் இங்கே சுருக்க முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன ஆறுதுன்னு கேட்டால், அந்த காலம் முடிஞ்சிடுறது, கலினுடையது. களி அந்த நலனை விட்டு வெளியில் வரும்பொழுது பழையபடி எல்லா விதமான அங்கங்களையும் அடையிறான், பொலிவையும் அடையிறான். அப்போது அந்த களிக்கு பயம் வந்துடுறது. இப்பேற்பட்ட ஒரு சத்தியவர்த்தனை நாம் பீடிச்சிட்டோம். அப்போ அந்த களியே சொல்கிறது, இந்த விஷத்தினால தான் நான் வந்துட்டேன்னா தாங்க முடியல, நீ எனக்கு தனியாக சாபம்லாம் கொடுக்காதே, இவ்வளோ நாள் அந்த விஷத்தோடு நான் உங்ககிட்ட இருக்கணும்னு ஏதோ ஒரு சங்கல்பத்தில் இருந்துட்டேன், அதுதான் எனக்கு தண்டனையே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்,
உன்னை கலிக்கு வேலையை என்னன்னு கேட்டால் தப்பு பண்ண வைக்கிறதுக்கு, அது பண்ண வைக்க முடியல என்னால், அதுவே எனக்கு பெரிய தண்டனை தான், அதனால் என்ன எதுவும் சபிச்சிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலி தான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த கதையை யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு எந்த விதமான தோஷமும் இருக்காது அப்படிங்கிறதாக சொல்லிட்டு அந்த கலியானது அனுகிரகம் பண்ணிட்டு போகிறது. 79வது கதை நம்ம படிக்கிறோம்னா பல சுத்தியை சேர்த்து தான் படிக்கணும். 79வது பார்த்தா நமக்கு தெரியும். பிரசாந்தேது புரே ஹிருஷ்டே சம்பிரவருத்தே. இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புஷ்கரன் கிட்ட போயிட்டு சூதாடுறார். இப்போது கணக்கு கையில் இருக்குது, எந்த வித ஏமாற்றமும் இல்லாத எல்லாத்தையும் ஜெயிக்கிறார். அப்போது சொல்கிறார், நீ என்னுடைய சகோதரன் தான், நீ என்னுடைய ராஜ்யத்தெல்லாம் வாங்கிண்டே, அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் தமயந்தியும் வச்சு நீ என்னை தோக்கடிச்ச பார்த்தியா, அதுதான்டா நீ பண்ண ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறார். நீ அப்படி ஜெயிச்சியே, அவன் இங்கே இருந்தால் மட்டும் உன்னை அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா, ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை தொடக்கூட முடியாது உன்னால் அப்படிங்கிறதையான்னு சொல்லிட்டு, ஆனால் நீயாவது இப்போது இந்த ராஜ்யங்களை வச்சுக்கோ, இந்த மாதிரி தப்பு பண்ணாதேன்னு கருணையோடு அனுப்பி வைக்கிறார். யார்? அந்த சகோதரனை புஷ்கரனை அனுப்பி வைக்கிறார். இதில் நம்ம பலஸ்ருதி பார்க்கலாம். துக்கமேதாதிஷம் பிராப்தா நலஹா பரபுரஞ்சயா தேவனேன நரஸ்ரேஷ்ட சபாரியோ பரதர்ஷபா ஏகாக்கினைவ. இப்படி அத்தனை துக்கங்களையும் அடைஞ்சவர் யாருன்னு கேட்டால் இப்போ சொல்கிறது யாருன்னா பிருஹதஸ்வஹா. முதல்ல தர்மராஜர் கதை சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், இப்படி ஒருத்தனாகவே எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சிருக்கான், உனக்கு இவ்வளோ பேர் இருக்கா கூட, அவன் ஒருத்தந்தான். ஏகாக்கினாயேவ சுமஹன் நலேன பிருத்திவீபதே துக்கம் ஆசாரிதம் கோரம் பிராப்தஸ்ச அபியுதய புனः. மறுபடியும் நல்ல ஒரு ஸ்திதியை அடைஞ்சார். தொம் புனர் பிராத்ரு சகிதா, நீ தம்பிகளோட சேர்ந்துருக்க, அது மட்டும் இல்லை கிருஷ்ணயாச்சைவ, கிருஷ்ணா யாருன்னா திரௌபதி, அவளோட சேர்ந்தா இருக்க, எல்லாம் உனக்கு சௌக்கியமாக இருக்குது, உன்னுடைய கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸ்ருத்வா இதிஹாசம் நிருபதே சமாஸ்வசீஹி. இந்த இதிஹாசத்தை, இவருடைய கதையை கேட்டு நீ அமைதியை அடைவாயாக. அது மட்டும் இல்லை, ஏச்ச இதம் கதையிஷ்யந்தி, யார் சொல்கிறாலோ நலச சரிதம் மகத் ஸ்ரோஷ்யந்தி, யாரெல்லாம் கேட்க போகிறாளோ அவர்கள் எல்லாமே ந அலக்ஷ்மிஹி தான் பஜிஷ்யதி, யாருக்கும் அந்த அலக்ஷ்மிங்கிறது வரவே வராது. அர்த்தாக தஸ்ய உபபத்யந்தே, தானாகவே செல்வம் சேரும். தன்யதாஞ்ச கமிஷ்யந்தி. ஏற்கனவே சனி பகவானே, அந்த கலி பகவானே சொல்லியிருக்கார் என்னென்னா, உனக்கு எந்த தோஷம் இந்த கதை படிக்கிறவாளுக்கு வராதுன்னு. இப்போ சொல்கிறது பிருஹதஸ்வஹா அவர் சொல்கிறார். இதிஹாசம் இமம் ஸ்ருத்வா புராணம் ஸ்வஸ்வத் உத்தமம் புத்திரான் பௌத்ரான் பசும்ச்சாப்பி லபத்தே நிருஷு. புத்திர பௌத்திரங்கள் எல்லாத்தையும் அடைஞ்சு எந்த விதமான துக்கமும் இல்லாமல் ரொம்ப சௌக்கியமாக இருப்பா. வேத அக்ஷ ஹிருதயம் கிருத்ஸ்னம் அகம் சத்யபராக்கிரம உபபத்யஸ்வ கௌந்தேய பிரசன்னோகம் பிரவீமிதே. இப்படி எல்லா விதமான சுகங்களையும் அடைஞ்சு நல்ல சந்தோஷமாக இருப்பே அப்படின்னு தர்மராஜரை ஆசீர்வாதம் பண்ணி இந்த சரித்திரத்தை முடிச்சுக்கிறார். சொன்ன நேரம் விட கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேங்கிறது எவ்வளோ தோஷமோ அதை விட என்னுடைய சாமர்த்தியம் என்ன பெருசு ஏன்னு கேட்டால், எவ்வளவோ பார்த்துட்டு அத்தனை பாதி கட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இந்த 2 விதத்துலையும் என்னை க்ஷமிக்கணும். நேரத்தை எடுத்துட்டுருக்கேன், சொல்ல வந்த விஷயத்தில் நமக்கு நேரம் இல்லைங்கிறதுனால சில குறைச்சிருக்கேன். யதா கதை பிரகாரம் சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. இது தனிப்பட்ட முறையிலும் எனக்கு இந்த ஒரு சரித்திரத்தை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வேண்டியதாக இருந்தது, சரியாக அமைஞ்சது. எனக்கு முதல்ல கேட்கறச்ச பேர் எனக்கு மறந்து போயிடுது, அவருடைய அசோக் அவர் பக்கத்தில் இருக்கவர் அசோக் அவர் கிருஷ்ணன், அவருடைய பையன் எங்கிட்ட அத்தியனம் பண்ணியிருந்தா கொஞ்ச நாளைக்கு. அப்போது என்கிட்ட கேட்குறச்ச என்ன விஷயம் சொல்லணும்னு கேட்டான். எனக்கு ரொம்ப நாளாக சுப்பிரமணிய சுவாமியுடைய ஆவிர்பாவம் சொல்லணும்னு ஆசை. என்ன சொல்லியிருக்கா, நான் இந்த விஷயம் சொல்லாமா அப்படின்னு கேட்டேன். உங்களோட சௌகரியம் அப்படின்னா. ஆனால் அதுக்கு மறுநாளே உங்கள்கிட்ட இந்த போஸ்ட் வந்தது, இந்த 3த்துல ஏதாவது சொல்லுங்கன்னு. ஆனால் வாஸ்தவிகத்தில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த நாள் சரித்திரம் எனக்கு இப்போ தேவை. அதனால் நினச்சிருந்தேன், சரி பெரியவாளாக பார்த்து, நமக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது, எது சரிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த வகையில் எனக்கு கிடச்சது. அது எனக்கு 2 விதமான புண்ணியமாக நினச்சிக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கிடச்சதாக நினச்சிட்டு எல்லாருக்கும் என்னுடைய கிருத்தஜதையை நிவேதனம் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மாமாவை கௌரவப்படுத்த முடியும் இருக்குன்னு கேட்டுங்க. அது வரைக்கும் சரியா? மாமா டாக்டர் எல் சௌஜன்யகுமார்
நம்ம வயசை பார்த்தா ரொம்ப வயசானவர்னு நினச்சோம். ஏன்னா அவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவர் படித்ததெல்லாம் கேட்டால் நீங்களே அப்படி தான் சொல்வேள். அவர் மாமா வந்து பிஹெச்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேதிக் யூனிவர்சிட்டி திருப்பதியில் யஜுர்வேதம் கிரமாந்தரம் அத்தியாயனம் பண்ணிருக்கார் ராஜா வேத பாடசாலையில். அப்புறம் சம்ஹித பூர்வ பரீட்சா சாந்தீபினி ராஷ்டிரிய வேத வித்ய பரிஷ்டாரத்தில் உஜ்ஜைனில் பண்ணியிருக்கார். பிஏ சான்ஸ்கிரிட்டு, எம்ஏ சான்ஸ்கிரிட்டு, சாஸ்திர மீமாம்சை ரெண்டுத்துலேயுமே மீமாம்சையில். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்கீம் காமகோடி பீடத்தில், காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்திருக்கார். அப்புறம் சிங்கேரி பெரியவாள்கிட்டேருந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கார், அங்குலியம் வாங்கியிருக்கார். வித்யாநிதி புரஸ்கார் கிவன் பை சிங்கேரி சாரதா பீடம். அது தவிர சான்ஸ்கிரிட் காலேஜில் 2 வருஷம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். இந்த மாதிரி நிறையா லிஸ்ட்டு படிச்சுட்டே இருந்தால் அந்த மாதிரி. எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, இவ்வளோ தூரம் படித்ததுனால தான் எங்களோட அக்ஞானம். நாங்கள் ஏதோ 1.5 மணி நேரத்தில் மற்ற உபன்யாசக மாதிரி 1.5 மணி நேரத்தில் நலசரித்திரத்தை சொல்லி முடிச்சிடலான்னு நினச்சோம். இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இதுக்கே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தேவைப்படும் போல ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்கிறதுக்கு. இது எங்கள் அக்ஞானம் தான், உங்களோடது இல்லை, எங்கள் அக்ஞானம். இன்னொரு தடவை சமயம் கிடச்சா இதுமாதிரி இன்னொரு சரித்திரத்தை வந்து ஒரு 2 நாளைக்கு நாங்கள் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் பூர்ணமாக சொல்லணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மாமாவுக்கு இப்போ நம்ம சங்கர் கௌரவம் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் ஏற்றுக்கணும் கேட்டுக்கிறோம்.